Hello. Hello. Hi. Students, is I audible? Is I audible? என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருந்தா எல்லாரும் ஒரு மெசேஜ் சேட்டில் போடுங்க. ஃபீட்பேக். ஹலோ சார். எல்லாருக்கும் ஆடியோ கிளியரா இருக்கா? சுஜன், ரைஷன், நர்மதா, ரேகா, கார்த்தி, ஃபீட்பேக். ஹாய் சுஜன். தேங்க்யூ. ஹாய் மங்கையர் கரசி. ஓகேப்பா. ஓகே. ஆக்சுவலாக இன்னைக்கு உங்களுடைய சேட் வந்து நான் லெஃப்ட் சைடில் தான் பார்ப்பேன். சில டைம் கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படி பார்க்குறேன் அப்படின்னா உங்கள் சேட் தான் பார்க்குறேன்னு அர்த்தம். ஓகேவா? ஆடியோ கிளியரா? ஆடியோ எல்லாருக்குமே கிளியரா? ஆடியோ எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை? Great. Hi everyone. Keerthana, Sivasankari, hey Medal. Great guys, great. Annamalai. Hi Annamalai. Keerthana Sri, what are the topics will be covered in this session? Okay, motion in plane. Actually, இது literally கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். ஓகேங்களா? அதில் நிறைய டாபிக்ஸ் நம்ம நிறைய கான்செப்டுவல் நிறைய படிக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு டாபிக், இந்த சாப்டரோட பேஸ்மெண்ட்டே அதுதான். அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். அப்புறம் அதுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு 7 or 8 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? வணக்கம் ஹெய்ம்தால். ஓகே. ஹலோ நிகிதா. தேங்க்யூ. Can you understand Tamil language? You are from Karnataka, right? Okay. How long will be the session? Almost 1.5 hour to 2 hour it will take. Okay. We have Menti sir. Okay. Actually Menti உண்மையை சொல்லணும்னா அந்த அப்ளிகேஷன் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் நான். மென்டி எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர்லேருந்து நம்ம மென்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். பட் ஐ வில் ட்ரை. ஓ ஃபைன் நிகிதா. தேங்க்யூ. ஹலோ சுவாதி. சார் CH2 கம்ப்ளீட்டடா? சாப்டர் 2வா? 1 dimension, right? We're talking about 1 dimension. 1 dimension completed, pa. We are in 2 dimension, 3rd chapter. Sir, what? No menti. No. Feedback நான் மென்டி இல்லைன்னா சொல்ல கொடுக்குறேன். இப்போதான் இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி மென்டி வைக்க முடியும்? உங்களுக்கு அந்த சாப்டர்ல எதுவும் தெரியாது இல்லையா? ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மென்டி எப்படி பண்ண முடியும்? ஒரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் மென்டி வச்சோம்னா ஒரு 50-40 கொஸ்டின்ஸ், ஒரு 3 hours அந்த மாதிரி செஷன் போட்டோம் அப்படின்னா வில் சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ், ரைட்? தெர்மோடைனமிக்ஸ். எஸ், தெர்மோடைனமிக்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஹலோ சார், யூ ஆர் மை ஃபேவரட் ஃபிசிக்ஸ் டீச்சர். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. வெக்டார்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீமியராக வரும்பா வீடியோ. ஓகே, லைவ் வர முடியாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீக் மோஷன் இன் பிளேன் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஸ்கூலில் டெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் மோஷன் இன் பிளேனை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீக்கில் மோஷன் இன் பிளேன் முடிக்கணும் அப்படின்னு. ஓகேவா? ஃபைன். ஓகே. நந்தினி மோகன், குட் ஈவினிங். பிரணிகா பாலச்சந்திரன், குட் ஈவினிங்மா. வெங்கடேஷ், குட் ஈவினிங்ப்பா. ஓகே, வில் ஸ்டார்ட். Guys, you are all excited about this chapter? Yes, பா. சாப்பிட்டேன், ஃபுல்லாக சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். ஓகே,
ஹேர்ஸ்டைல் சூப்பரா. தேங்க்யூப்பா. 24 எக்ஸாம் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் பத்தி சொல்லுங்க. ஐ மீன் எந்தெந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு வருது, என்சிஆர்டி உங்க கமெண்ட்ல சொல்லுங்க கீழே, சரிங்களா? இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு குவார்டர்லிக்கு என்னென்ன சாப்டர்ஸ் கவர் ஆகுது பிசிக்ஸ்ல, அது மெட்ரிக்கா இருந்துச்சுன்னா என்னென்ன சாப்டர்ஸ் கவர் ஆகுது, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சாப்டர்ஸ் கவர் ஆகுதுன்னு சொல்லுங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுடைய குவார்டர்லிக்கு முன்னாடி பிசிக்ஸோட குவார்டர்லி போர்ஷன்ஸை நான் ஒரு ஒன் ஷாட் மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அது கமெண்ட்ல கொடுங்க. ஓகே, வில் ஸ்டார்ட். ஓகேப்பா, இப்போ லைவ் சேட்ல வேணாம், லைவ் சேட்ல கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம், பட் என்னால் இப்போ ஃபுல்லாக பார்க்க முடியாது. கமெண்ட்ல கொடுங்க என்னென்ன சாப்டர்ஸ்க்கு, சாப்டர்ஸோட நேம் கொடுங்க, ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு போர்டில் சாப்டர் 1 வேறையா இருக்கும், சாப்டர் 2 மாறும். லைக் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு முன்னாடி பிசிக்கல் வேர்ல்டு ஒரு சில புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்கும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சாப்டரோட நேமு கொடுங்க, ஓகேவா? குவார்டர்லிக்கு என்னென்ன சாப்டர் வருது அந்த சாப்டரோட நேம் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே நான் குவார்டர்லியில் நல்ல ஸ்கோர் எடுக்க வைக்கிறேன். ஓகே, ஐ ப்ராமிஸ் யூ. Hi sir, I am Sadhana from Vedantu. Hi Sadhana. Okay, offline student நீங்க. Juliet, Anita, hi. Okay, without delay we will start today's lecture. Okay, so இன்னைக்கு என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, what is projectile motion? Projectile motionனா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Projectile motionல என்னென்ன physical characters நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த physical charactersலாம் எப்படி கால்குலேட் பண்ண முடியும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹைட்டை கால்குலேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ப்ரொஜெக்டைலில், அந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு வேற யாரெல்லாம் தெரிஞ்சால் கால்குலேட் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய ரிலவெண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார் மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணுற ஈக்குவேஷன் எப்படி வருது அதை பற்றி, தென் வாட் இஸ் ரேஞ்ச், வாட் இஸ் டைம் ஆஃப் லைட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் எப்படி இதில் ஹெல்ப் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் எடுத்துருக்கேன். ரிலேஷன் பிட்வீன் டைம் ஆஃப் லைட், ஹைட், இவங்களுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, our teacher also started this chapter today sir. ஓகே நிகிதா, அப்போ இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். We'll start. ஓகே, லிசன், இது என்னன்னு சொல்லுங்கப்பா. One minute. Okay. ஓகே, இப்போ ஆடியோ கிளியரா கேக்குதா? கைஸ், ஆடியோ இப்போ கிளியரா கேக்குதா? ஓகே, எஸ், ஃபைன். சரி, ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கா இந்த வீடியோ? பிக்சர் கிளியரா இருக்கா? இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் யோசிங்கப்பா. கமெண்ட்ல சொல்லுங்க, இங்க என்ன பண்றாங்க, இங்க என்ன பண்றாங்க? கன்னுல இருந்து ஒரு புல்லட்டை எய்ம் பண்றாங்க. பட் நீங்க எவ்வளவு பேர் கன் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. மேபி பீச் அங்கெல்லாம் போனீங்கன்னா கன் ஷூட்டிங் கேம் இருக்கும் இல்லையா, அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா கன்னோட பேரல் இங்க இருக்கும். பேரல் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அவுட்புட் பார்ட். எங்க இருந்து புல்லட் வெளியில வருமோ அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த வந்து நம்ம பேரல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பேரலோட ஹோல்ஸ் இங்க இருக்கும். இந்த பேரலுக்கு மேல தான் நீங்க பாயிண்டிங் பண்ற அந்த பாயிண்டர் இருக்கும். மேபி லேசரா இருக்கலாம், சம்டைம்ஸ் ஒரு லென்ஸா இருக்கலாம். ஓகே, இருக்கும். ஆனா புல்லட் வெளியில வர பேரல் இங்க இருக்கும். இது இந்த வியூல பாருங்க, பாயிண்டர் இந்த இடத்துல இருக்கு, புல்லட் இங்க வருது. பட் நம்ம எதை வச்சு எய்ம் பண்ணுவோம்? பாயிண்டர் வச்சு தானே எய்ம் பண்ணுவோம். இப்போ நீங்க பாயிண்டர் இதை வச்சு எய்ம் பண்ணா நீங்க எய்ம் பண்ற பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் புல்லட் கீழே தானே போகணும். கரெக்டா எப்படி மேல போய் ஹிட் பண்ணுது? இதை எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? வீடியோ ஸ்டக்கா?
1 minute, 1 minute, 1 minute, guys. இப்போ கிளியரா? guys இப்போ கிளியரா வீடியோ? கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ இப்போ கிளியரா? Is this clear now? guys இப்போ வீடியோ கேக்குதா? இப்போ வீடியோ கிளியரா? வீடியோ இப்போ கிளியரா guys? now is this clear now? Is this clear now? Say everyone, is this clear? Fine. Okay, good. We'll start. Fine. Okay, we'll start. Yeah. மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். Listen. எப்போ கட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. இது பாருங்கப்பா. இது ஒரு கன். கன்னோட பேரல் இது. கன்னோட பேரல்ல இருந்து தான் புல்லட் வெளியில வரும். கரெக்ட்டா? சோ இங்க இருந்து புல்லட் வெளியில வருது. இந்த புல்லட்டுக்கு இந்த புல்லட் எங்க போய் ஹிட் பண்ணனும், நீங்க எதை வச்சு எய்ம் பண்ணுவீங்க? இங்க இருக்கிற பாயிண்ட் வச்சு தான் எய்ம் பண்ணுவீங்க இல்லையா? இதை வச்சு தான் எய்ம் பண்ணுவோம் இல்லையா? இது பாயிண்டர். ஓகே, இப்போ நீங்க எய்ம் பண்ற பாயிண்ட்டுக்கும் புல்லட் போய் ஹிட் பண்ற பாயிண்ட்டுக்கும் நடுவுல ஒரு டிஃபரன்ஸ் வரும். கரெக்ட்? லிசன். இப்போ இதுதான் பேரல்னா, பேரலுக்கு மேல இருக்கிற பாயிண்டர் இது. பேரல்ல இருந்து வெளில போற புல்லட்டோட டைரக்ஷன் இப்படி இங்க போகும். பட் நீங்க எய்ம் பண்ணியிருக்கிறது பாருங்க, புல்லட் போறதை விட ஒரு சம் டிஸ்டன்ஸ் ஹைட்ல தானே எய்ம் பண்றீங்க. பட் இருந்தாலும் நீங்க எய்ம் பண்ண இடத்துக்கு இந்த புல்லட் போய் எப்படி ஹிட் பண்ணுது? இப்படி போகுமா? மேல போய் ஹிட் பண்ணுமா? So what is the physics behind it? இதுக்கு பின்னாடி என்ன physics இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா பேரல்ல இருந்து வெளியில வர புல்லட் ஹரிசாண்டலா வெளியில வராது. புல்லட் என்ன ஆகும்னா இப்படி இன்க்ளைனா வெளியில வரும். நீங்க முடிஞ்ச யூடியூப்ல ஏதாவது ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்து பாருங்க. புல்லட் கன் ஃபயர் பண்றத எடுத்து பாருங்க. புல்லட்ல இருந்து வெளியில கன்னுல இருந்து வெளியில வர புல்லட் எக்ஸாக்டா பேரல்ல இருந்து ஹரிசாண்டலா வராது. ஹரிசாண்டல் லைனோட இட் வில் மேக் சம் தீட்டா, கொஞ்சம் ஆங்கிள் இன்க்ளைனா வரும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்க்ளைனா வர இந்த புல்லட் இப்படியே மேலே ப்ரொஜெக்ட் ஆகும்போது டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த், எர்த்தோட கிராவிட்டி என்ன பண்ணும்? எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இட் வில் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் எர்த். கரெக்டா? எர்த்தோட டைரக்ஷன்ல அட்ராக்ட் பண்ணுமா? இப்போ இந்த புல்லட் பேரல்ல இருந்து வெளியில வந்த அந்த இன்ஸ்டன்ட்ல இருந்து இந்த கிராவிட்டி என்ன பண்ணும்னா, இந்த புல்லட்டை மேலே போக போக கீழே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த புல்லட் இப்படியே மேலே போய் ஒரு பாரபோலா ட்ரஜெக்டரியை கம்ப்ளீட் பண்ணி நீங்க எங்க எய்ம் பண்ணீங்களோ அதே இடத்துல போய் ஹிட் பண்ணும்.
Is this clear? Is this clear? Yes, yes, due to gravity. இங்க பாருங்க, இந்த black color line இருக்கு இல்லையா, இதுதான் புல்லட்டோட trajectory. புல்லட்டோட trajectory இந்த black color line. ஓகேவா? பட் ஆக்சுவலா இங்க பாருங்க, நீங்க இந்த பாயிண்டரை வச்சு எய்ம் பண்ணும்போது நீங்க எதை எய்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எய்ம் பண்ணிருக்கீங்க. பட் புல்லட் அங்கேயே போய் ஹிட் பண்ணும். புல்லட் அங்க போய் ஹிட் பண்ணுமா? ஒருவேளை புல்லட் ஹரிசாண்டலா வெளியில ரிலீஸ் ஆனா கண்டிப்பா அங்க போகாது. என்ன ஆகும்? இட் வில் ஃபெல் டவுன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டியால இந்த புல்லட் என்ன ஆகணும்? இப்படியே போய் கீழே ஹிட் பண்ணும். நீங்க இந்த இடத்துல பாயிண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இதுக்கு மேல இருந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ல பாயிண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த புல்லட் மேல போறது நீங்க எக்ஸாக்டா நீங்க எந்த பாயிண்ட் வச்சிருக்கீங்களோ அங்க போய் ஹிட் பண்ணும். இஸ் திஸ் கிளியர்? இதுல விட இன்னொரு டயக்ராம் வச்சிருக்கேன், அது பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இது பாருங்க, இது கிளியரா புரியும். இந்த இமேஜ் லிசன். லைன் ஆஃப் சைட்ங்கிறது நீங்க பாயிண்டர் மூலியமா பாயிண்ட் பண்ற எய்ம். புல்லட் என்ன பண்ணுது பாருங்க, வெளியில இருந்து ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் ஆகாது. இட் வில் ப்ரொஜெக்ட் இன்க்ளைனா ப்ரொஜெக்ட் ஆகும். ப்ரொஜெக்ட் ஆன புல்லட் இப்படியே ஒரு பேரபோலா கர்வ் படி கீழே போய் ஹிட் பண்ணும். இப்போ நீங்க எய்ம் பண்ண பாயிண்ட்டும் இவர் ஹிட் பண்ற பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டா இருக்கும். Is this clear, guys? Okay. So இத பத்தி தான் இந்த சாப்டர்ல நம்ம ஃபுல்லா படிக்க போறோம். We'll start the chapter. Okay. Listen. இந்த இமேஜ் கிளியரா இருக்கா? Now projectile motion. எர்த்ல எங்க ஆக்சிலரேஷன் இருக்குப்பா? In earth surface, acceleration due to gravity is acting downwards. அதோட gravity என்னது? G ஆ? இந்த gravity எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது? Acting vertically downwards, which means minus J cap. ஏன் minus J cap? Y axisல இருக்கு. கரெக்டா? gravity எப்படி இருக்கு? நெகட்டிவ் Y axisல இருக்கா? அதனால நம்மளை பொறுத்தவரைக்கும் இது G in the direction of negative Y axis or G minus J cap. Vector படி சொல்லணும்னா G minus J cap. Okay. Is there any acceleration on X axis? எர்த்தோட சர்ஃபேஸ் மேல X axisல ஏதாவது acceleration இருக்கா? Either plus X axis or minus X axis. சார், இந்த பெண்ணை எர்த்துக்கு மேல இருந்து ரிலீஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கீழே தான் விழுகும் இல்லையா? ஏன்னா acceleration is acting downwards. எர்த்தோட acceleration பெண்ணை டவுன்வர்ட் தான் அட்ராக்ட் பண்ணும். இந்த பெண்ணை ரிலீஸ் பண்ணும்போது இது இப்படி போகுமா? இந்த டைரக்ஷன்லயோ இல்ல இந்த டைரக்ஷன்லயோ போகுமா? நீங்க த்ரோ பண்ணா என்ன போகும்? பட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யாராவது இதை அட்ராக்ட் பண்றாங்களா? ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், which means there is no acceleration on the earth in the direction of x axis. Is this clear? Audio not clear? Mic problem? Seriously? Audio clear இருக்கா இல்லையாப்பா? Actually இது ஒரு நியூ ஸ்டுடியோ. Not clear? Is this clear now? At least you can understand, because in between the session we can't able to do anything. என்னால இதை கட் பண்ணி இன்னொரு லைவ் செஷன் கிரியேட் பண்ணணும், அப்போனா மறுபடியும் தான் கிரியேட் பண்ணி வரணும். No, are you not clear? Additional sound that may be due to AC. இப்போ clear? Once again check. Is this clear now? No, not clear. Okay இல்ல? சரி, okay
Okay, fine. அப்போ I think it's due to AC ஓட vent அந்த circle அந்த sound நினைக்கிறேன். Fine. Listen. So keep it in mind. In Earth surface, acceleration only about negative y-axis. There is no acceleration about x-axis. Earth ஓட surface மேல plus x-axis லியோ minus x-axis லியோ எந்த acceleration கிடையாது. கரெக்ட் தானே? கரெக்டா? சரி, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ள வருவோம். ஏன்னா இதுதான் ரொம்ப பேசிக் நெசசரி கண்டிஷன். இது தெரிஞ்சாதான் இந்த கான்செப்ட் நம்மளால அழகா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஃபைன். இங்க பாருங்க, இந்த டயக்ராம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எர்த்தோட சர்ஃபேஸ் மேல லைக் உங்க வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு இடத்துல எர்த்தோட சர்ஃபேஸ் மேல ஒரு பாலை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுதான் அந்த பால். இந்த பாலை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா இப்படி தூக்கி போடுறாங்க. புரிஞ்சுதா? இப்படி தூக்கி போடுறாங்க இன் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகே, நீங்க இதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த பாலுக்கு நீங்க கொடுத்திருக்கிற வெலாசிட்டி u. ஓகே, u தான் எடுத்திருக்காங்க. எனிவேஸ் u. வெலாசிட்டியோட டைரக்ஷன் மென்ஷன் பண்ணணும் இல்லையா? சோ அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு? இட் மேக்ஸ் தீட்டா ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணது x ஆக்சிஸ்ல இருந்து தீட்டாங்கிற ஆங்கிள்ல ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். சம்டைம்ஸ் சில क्वेश्चनல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கிள் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல்னு சொல்லலாம். அதுவுமே क्वेश्चनல கொடுக்கலாம் இல்லையா? சோ ஒருவேளை வெர்டிகல்னு சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க இந்த தீட்டாவை கன்சிடர் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல், the ball is projected with velocity u at an angle theta with respect to vertical னா அவங்க இந்த தீட்டாவை சொல்றாங்கன்னு அர்த்தம். or with respect to horizontal னா இந்த தீட்டாவை சொல்றாங்கன்னு அர்த்தம். Is this clear? இப்போ இந்த ஆங்கிள் புரிஞ்சுதா? இந்த ஆங்கிளை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இதை தான் பண்ண முடியும். with respect to horizontal or with respect to vertical. Clear? Mostly the question from with respect to horizontal தான். vertical was very rare. சரி, vertical வந்தா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தீட்டாவை அவங்க என்ன தீட்டா சொல்றாங்களோ அதுல இருந்து 90 டிகிரி மைனஸ் பண்ணிட்டு மீதியை தான் நீங்க தீட்டாவை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் 30 டிகிரினா நீங்க இதே யூஸ் பண்ணுங்க. நான் டீச் பண்ண போறது அப்படியே யூஸ் பண்ணுங்க. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க அப்ப உங்களோட சம்ல தீட்டா போட வேண்டிய இடத்துல 30 போடக்கூடாது, 60 போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரீசன், வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் 30 னா அப்ப ஹரிசாண்டல் 60 தானே. இதுக்காக நீங்க क्वेश्चनல இருக்கிற கான்செப்டே மாத்தணும்னு அவசியம் இல்ல. யூ காஸ் போட வேண்டிய இடத்துல சைன் போடணும் அப்படின்னு இதெல்லாம் எதையுமே நீங்க மாத்த வேணாம். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன தீட்டா சொல்றாங்களோ அதை 90ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு வர ஆன்சரை நீ அதுக்கப்புறம் அந்த சம்ல தீட்டாவா நினைச்சுக்கோ. அவ்வளவுதான். கிளியரா? சார் இப்போ நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல்னா क्वेश्चनல என்ன தீட்டா கொடுத்திருக்கானோ அதுவே வச்சு இப்போ நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி கொடுக்க போற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோ. பட் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல்னு क्वेश्चनல கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க சொல்ற தீட்டாவை 90 டிகிரில இருந்து மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ஆன்சரை இப்போ நான் சொல்ல போற அதே ஃபார்முலால அப்ளை பண்ணு. நீ ஃபார்முலாவை மாத்த வேணாம். இஸ் திஸ் கிளியர்? கிளியரா? ஃபைன். லிசன். ஸோ இப்போ நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் கேட்டாலும் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கரெக்ட் தானே? ஜஸ்ட் 90 மைனஸ் த கிவன் ஆங்கிள், அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 90 டிகிரியை கொடுத்துருக்க தீட்டாவை 90ல இருந்து மைனஸ் பண்ணிடு. ஃபைன். லிசன். நவ் the theta with respect to horizontal is in the projection was given. Okay, maybe theta. இப்போ இந்த uங்கிற வெலாசிட்டியை நீங்க ரெண்டு காம்பனண்டா ஸ்ப்ளிட் பண்றீங்க. சரி, ஒரு டவுட் வரும், சார் ஏன் இதை ஸ்ப்ளிட் பண்றோம், யாரெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, என்னோட வெக்டார் ரிலேஷன் நாளைக்கு உங்களுக்கு ப்ரீமியர்ல வரும், நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் இப்போதைக்கு செஷன்ல நீங்க தடுமாறக்கூடாதுங்கிறதுனால இப்போ இதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? எப்போ இந்த காம்பனண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா எந்த வெக்டாருக்கு வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஸ்கேலாருக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஓகே, இந்த வெர்டிகல் காம்பனண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஸ்ப்ளிட் பண்றோம் இல்லையா, இவங்களை யாருக்கு மட்டும் பண்ண முடியும்? ஒன்லி ஃபார் வெக்டார்ஸ். அது என்ன வெக்டாரா இருந்தாலும் சரி, momentum, force, velocity, acceleration, whatever it is, if it is vector we can split as two components. ஒரு வெக்டாரை ரெண்டு காம்பனண்டா நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ரீசன், சார் ஏன் அப்படி ரெண்டு காம்பனண்டா ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு பென் இருக்கு. ஓகேவா? இந்த பென்னை
நான் x டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பென் என்ன பண்ணும்? x ஆக்சிஸ்ல மட்டும் தானே மூவ் ஆகும். ரீசன் நான் கொடுத்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் was in x axis. அதனால இவர் என்ன பண்ணுவாரு? x ல மட்டும் மூவ் பண்ணுவாரு. இதுவே நான் ஃபோர்ஸை வெர்டிகலா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸோட டைரக்ஷன் வெர்டிகல். அதனால பென் என்ன பண்ணும்? வெர்டிகலா மட்டும் தான் மூவ் ஆகும். இதுவே ஒருவேளை நான் இன்க்ளைனா ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி இன்க்ளைனா ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த பென் என்ன பண்ணுது? இங்க இருந்த பென் இங்க மூவ் ஆச்சுன்னா இட் வில் கவர் x ஆக்சிஸ் as well as y ஆக்சிஸ். சார் y-யையும் கவர் பண்றாரு, x-ஐயும் கவர் பண்றாரு. ரீசன் நான் கொடுத்த ஃபோர்ஸ் x-லயும் இல்லாம y-லயும் இல்லாம இன்க்ளைனா இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபோர்ஸுக்கு ரெண்டு காம்பனன்ட்லயுமே அப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதோட எஃபெக்ட் ரெண்டு ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆயிருக்கு. So this is why we are splitting the vectors in terms of two components. Is this clear? Is this clear guys? Okay. Reason. So அப்ப நீங்க இந்த பக்கம் கொடுத்திருந்த இந்த வெக்டார், இது என்ன வெக்டாரா இருந்தாலும் சரி, இந்த வெக்டார் இன்க்ளைனா இருக்கு with respect to a datum line. It may be horizontal line, vertical line, யாரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு லைனோட இந்த வெக்டார் தீட்டாங்கிற ஆங்கிள் இருந்துச்சுன்னா இந்த வெக்டாரை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ரெண்டு காம்பனண்டா ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா you will get two components. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ, உங்களுக்கு ரெண்டு காம்பனண்ட் வரும். அதுல ஒரு காம்பனண்ட் is a cos theta. a யாரு? நீங்க எடுத்துக்கிருந்த அந்த வெக்டார் தான் a. அந்த வெக்டாரோட cos theta. இன்னொரு காம்பனண்ட் a into sin theta. a into sin theta. சார் a into cos theta ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா சிம்பிள், இந்த வெக்டார் டேட்டம் லைனோட கிரியேட் பண்ண தீட்டா பாருங்க, வெக்டாருக்கும் டேட்டம் லைனுக்கும் நடுவில் இருக்கிற தீட்டா இருக்கு இல்லையா, அந்த தீட்டாவு கிட்ட வெக்டார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா காஸ் காம்பனன்ட், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது சைன் காம்பனன்ட். ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவுமே காஸ் காம்பனன்ட்னா ஹரிசாண்டல், சைன் காம்பனன்ட்னா வெர்டிகல்னா அர்த்தமே கிடையாது. உங்க ஸ்கூல்ல வர புக்ஸ்ல இருக்கிறது வேணா அப்படி இருக்கலாம். ஓகே, ஹரிசாண்டல் காம்பனன்ட்னா காஸ் தீட்டா, வெர்டிகல் காம்பனன்ட்னா சைன் தீட்டா அப்படின்னு இருக்கலாம். பட் அப்படி ஒரு அர்த்தம் கிடையாது. வெக்டாரோட தீட்டா எங்க ஸ்டார்ட் பண்ணுச்சோ அங்க வெக்டார் எடுத்துட்டு போனீங்கன்னா காஸ், அதுக்கு பெர்பெண்டிகுலர் சைன், அதுதான் ஃபேக்ட். அதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ரீசன் என்னன்னா, லிசன் இங்க பாருங்க, இப்போ இதுதான் என்னோட டேட்டம் லைன். டேட்டம் லைன் இங்க இருக்கு. ஓகே, what happened? லிசன், இப்போ இந்த இடத்துல டேட்டம் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. ஒரு வெக்டார் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, ஏங்கிற வெக்டார். ஓகே, இப்போ இந்த டேட்டம் லைன் இட்ஸ் நதிங் பட் ரெஃபரன்ஸ் லைன் பா, ரெஃபரன்ஸ் லைன். ரெஃபரன்ஸ் லைனுக்கும் இந்த வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிறது இது தீட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க யாரு காஸ் தீட்டா, யாரு சைன் தீட்டா? இங்க யாரு காஸ் தீட்டா, யாரு சைன் தீட்டா? இந்த வெக்டாரோட தீட்டா எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க இருந்தானே இந்த தீட்டா இங்க வருது. அப்ப இந்த வெக்டார் தீட்டா இருந்த இடத்துக்கு போச்சுன்னா, தீட்டா ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போச்சுன்னா அது காஸ் காம்பனன்ட். அந்த காசுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறவங்க சைன் காம்பனன்ட். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க, இந்த a cos theta ஹரிசாண்டலாவா இருக்கு? இந்த a cos theta ஹரிசாண்டலா இருக்காப்பா? Is this horizontal component? No, it is not horizontal component. அதான் நான் சொல்றேன், நீங்க ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி x ஆக்சிஸ்ல வந்தாலே அது a cos theta, y ஆக்சிஸ்க்கு போச்சுனாலே அது a sin theta அப்படிங்கிற மென்டாலிட்டி எடுத்துருங்க. No, it is not real. ஒரு வெக்டாரோட தீட்டா எங்க ஸ்டார்ட் பண்ணுச்சோ, இப்போ இதுதான் வெக்டார், இந்த வெக்டாரோட தீட்டா ஒருவேளை இங்க ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்குன்னா இந்த வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு வந்தா காஸ், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது சைன். இங்க பாருங்க, இந்த வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு வந்தா காஸ், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது சைன். Is this clear? Is this clear? Guys, is this clear? எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் எனக்கு புரியும். Fine. Okay. சரி, இப்போ இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. We'll start from the beginning. Okay? Clear? Yes, I need that black heart. Thank you, Narmada. Thank you. Fine. Listen, pa.
Now we'll start. Object is projected here. Oh, sorry. The block is projected from here, okay, with velocity of u. U தான் velocity. இப்போ u cos theta எங்க, u sin theta எங்கன்னு சொல்லுங்க. u is velocity. This red one is v, u. Okay. Theta இங்க இருக்கா? இங்க இருந்து இங்க தான் theta இருக்கா? Now which one is u cos theta and which one is u sin theta? Sir, theta ஆரம்பிச்ச இடத்துக்கு இந்த velocity is a vector, right? Sir, velocity vector தானே? அப்ப இந்த velocity theta ஆரம்பிச்ச இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா you will get u cos theta. அதுக்கு perpendicular இருக்கிறது u sin theta. இது புரிஞ்சுதா? ஏன் இங்க மட்டும் horizontal u cos theta வும் vertical u sin theta வும் வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? Yes Prakash, you are right. Yes. இப்போ x axis ல இருக்குது u cos theta, y axis ல இருக்குது u sin theta. Yes, good Kishore. Fine. Listen, so இது எப்போ? When time is 0 second. Sir, ஏன் 0 second னா இப்பதான் நான் இந்த பாலை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பாலை ப்ரொஜெக்ட் பண்ண இப்போ டைம் வாஸ் 0. ஏன்னா இப்போ இருந்தா டைம் நான் கால்குலேட் பண்ண போறேன். ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பால் என்ன பண்ணுது? It will form a parabola trajectory. ஒரு parabola மாதிரி மூவ் ஆகி கிரவுண்ட வந்து மறுபடியும் ரீச் ஆகுது. கரெக்டா? இதுல எந்த பாயிண்ட்ல வேணாலும், இங்க இருந்து இங்க வரைக்கும் எந்த பாயிண்ட்ல வேணாலும் உங்களால அவரோட x velocity என்ன, y velocity என்ன டைம் எடுத்திருப்பாரு, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கிரவுண்ட வந்து ரீச் பண்றது வரைக்கும் நடுவுல இருக்கிற எந்த பாயிண்ட்ல வேணாலும், சார் இந்த பாயிண்டா இருக்கட்டும், இந்த பாயிண்டா இருக்கட்டும், இந்த பாயிண்டா இருக்கட்டும், இல்ல இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், any point, at any point we can find the time taken, which means for example இப்ப நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன்ப்பா, இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், maybe the point is called a, ங்கிறது அந்த பாயிண்ட்னு வெச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் o. இப்ப இந்த பால் o ல இருந்து aங்கிற பாயிண்ட்க்கு வர என்ன டைம் எடுத்துருக்கும்? இல்ல இந்த இடத்துக்கு வரும்போது இவரோட velocity என்னவா இருக்கும்? இந்த velocityயோட x காம்போனன்ட் என்ன, இந்த velocityயோட y காம்போனன்ட் என்ன, then இவரோட resultant velocity என்ன, இந்த இடத்துல இவரோட resultant velocity என்ன, இது எல்லாமே கால்குலேட் பண்றது தான் projectile motionல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாமே? சோ இதுல மேக்ஸிமம் ஒரு ஹைட் ரீச் பண்ணும் பாருங்க y ஆக்சிஸ்ல, இத நம்ம மேக்ஸிமம் ஹைட்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணது இல்லையா, இத மேக்ஸிமம் ஹைட்னு சொல்லுவோம். நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுல இருந்து திருப்பி கிரவுண்ட வந்து டச் பண்ணது இல்லையா, இதுக்கு நடுவுல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை நம்ம ரேஞ்ச்னு சொல்லுவோம். சரியா? நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுல இருந்து திருப்பி கிரவுண்ட்ல வந்து விழுகும் இல்லையா, அது வரைக்கும் இருக்கிறத ரேஞ்ச் சொல்லுவோம். இந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்றத h max or maximum height in the projectile அப்படின்னு சொல்லுவோம். Clear? The total time taken, நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுல இருந்து திருப்பி கிரவுண்டுக்கு வர வரைக்கும் எடுக்கிற டோட்டல் டைம் டைம் ஆஃப் ஃளைட்னு சொல்லுவோம். Total time taken, time of flight. Very hard to understand. Why? எதுல ஸ்டக் ஆகுது உங்களுக்கு? Initial velocity 0வா? No ma. Initial velocity 0வா இருந்தா எப்படி இந்த பால் ப்ரொஜெக்ட் ஆகும்? நான் velocityயே கொடுக்கல, இந்த பென்னை இப்படி கையில வச்சிருக்கேன், velocityயே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எப்படி இது ப்ரொஜெக்ட் ஆகும்? இனிஷியலா நான் அவருக்கு ஒரு velocity கொடுக்கணும் இல்லையா, கொடுத்தா தானே ப்ரொஜெக்ட் ஆவாரு. இட்ஸ் நாட் அபவுட் எக்ஸ் காம்பனன்ட், எக்ஸ் ஆக்சிஸ்னு அப்படிதான் எடுக்கணும்னு இல்லப்பா. லைக் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் பார்ப்போம். இங்க பாருங்களேன், இப்படி ஒரு வெஜ் மேல இருந்து இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க. வெஜ்னா லைக் ஸ்லோப், ஒரு ஸ்லோப்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோப்ல இருந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த பால் எங்க போகும்? எக்ஸ் ஆக்சிஸ் இங்கெல்லாம் வர முடியாது. இவர் என்ன பண்ணுவாரு? இவர் ஸ்லோப் மேல தான் போய் விழுவார், இங்க தான் விழுவாரு. கரெக்டா? இப்போ ப்ரொஜெக்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து மறுபடி கிரவுண்ட ஹிட் பண்ணுது இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச்னு சொல்லுவோம். ரேஞ்ச் இன் தி சென்ஸ் இட்ஸ் நாட் அபௌட் எக்ஸ் ஆக்சிஸ். சார் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுறது ரேஞ்ச், y ஆக்சிஸ்ல எடுத்துக்கிற மேக்ஸிமம் ஹைட் இஸ் ஹைட், அப்படி கிடையாது. ரேஞ்ச் இஸ் நதிங் பட் the distance between point of projection to point of hitting point, I mean hitting position. நீ ப்ரொஜெக்ட் பண்ணதுல இருந்து மறுபடியும் கிரவுண்ட டச் பண்ணது இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்ச்னு சொல்லுவோம்.
Clear? ரேஞ்ச் மீன்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன் பரத். ரேஞ்ச்னா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண இடத்துல இருந்து இந்த பால் என்ன ஆகும், ப்ரொஜெக்ட் பண்ண மேல போயிட்டு திருப்பி கிரவுண்ட் மேலேயே வந்து விழுவும் இல்லையா, இங்க விழுகிறதுக்கும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேரு ரேஞ்ச். புரிஞ்சுதா பரத்? ஃபைன், குட். இப்போ நான் ஓன் டயக்ராம் போட்டு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுல ஆல்ரெடி நிறைய இருக்கு, ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கிறது தான். இப்போ நம்ம ஓன் டயக்ராம் எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை ஃபுல்லா காப்பி பண்ணுவோம். லிசன், நல்லா கவனிங்க. இது எர்த்தோட சர்ஃபேஸ். எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பாலை நான் யூங்கிற வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றேன். இப்படி தூக்கி போடுறேன். இந்த பால் என்ன பண்ணும், இப்படியே பேரபோலா ட்ராஜெக்டரி எடுத்துட்டே போய் கடைசியா கிரவுண்ட்ல வந்து இங்க ஹிட் பண்ணுமா. இப்போ நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து கிரவுண்ட ஹிட் பண்ற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா? இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் ரேஞ்ச். ஏய், வாட்டர்ல போட்டா மட்டும் பவுன்ஸ் ஆகாதுப்பா, நீங்க தரையில போட்டாலுமே பவுன்ஸ் தான் ஆகும். பேக் பெஞ்சர் யாரு? TCDS கோச்சுக்காம திரும்ப நடத்துங்க சார். ஓகே, இல்ல லிசன், கோச்சுக்கிறதுக்குலாம் இல்லை, என்னப்பா இருக்கு கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுலயே டீச் பண்றேன். யூ டேக்கிங் கிளாஸஸ் வெரி நைஸ், தேங்க்யூ ஃபார் திங். ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. லிசன், இங்க பாருங்க, இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா, வாட்டர் மேல தூக்கி போட்டா ஏன் சார் பவுன்ஸ் ஆகுதுன்னு. அது வாட்டர் மேலன்னு இல்லை, நீங்க எது மேல தூக்கி போட்டாலும் பவுன்ஸ் ஆகும் தான். பட் அது பவுன்ஸ் ஆகணுமா ஆகக்கூடாதாங்கிறத டிசைட் பண்ண போறது நீங்க தூக்கி போடுற அந்த பாலோட கேரக்டர். அது எலாஸ்டிக்கா, பர்ஃபெக்ட் எலாஸ்டிக்கா, இல்ல பிளாஸ்டிக்கா, அந்த கேரக்டரை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி நீங்க தூக்கி போடும்போது யார் மேல போய் ஹிட் பண்ணுவாங்களோ, யார் மேல ஃபர்ஸ்ட் கொலைட் ஆவாங்களோ அந்த பாடி இருக்கு இல்லையா, அவரும் பிளாஸ்டிக்கா எலாஸ்டிக்கா அப்படிங்கிற கேரக்டரை பொறுத்து தான் இவங்க ரீபவுண்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதுவே நல்ல மட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சகதியா இருக்கிற இடத்துல அதுல பாலை தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா ரீபவுண்ட் ஆகாது. ரீசன், இப்போ அந்த மட் வந்து எலாஸ்டிக்கா பிளாஸ்டிக்கா? அது மட் இஸ் அ பிளாஸ்டிக். மட்டை உங்களால ரீஷேப் எடுத்துன்னு வர முடியாது. நீங்க மட்டை இப்படி பிசைஞ்சு விட்டீங்கன்னா அப்படியே தான் நிற்கும், திருப்பி ஒரிஜினல் ஷேப்புக்கு வராது இல்லையா. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக். கிளியரா? So the rebound ஆகிற character, it's completely depends nature of the objects, those who are going to collide. யாரு கொலைட் ஆக போறாங்களோ அவங்களோட நேச்சர் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, வாட்டரா இருந்தாலும் சரி, மட்டா இருந்தாலும், எஸ், மட் இஸ் a plastic, it is not elastic material. ஓகே, இங்க பாருங்க ஷாரோன், நீங்க பிளாஸ்டிக்னா வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை பிளாஸ்டிக்னு எடுக்காதீங்க, பிளாஸ்டிக் கேரக்டர். நான் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்னு சொல்ல, பிளாஸ்டிக் கேரக்டர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே ரெண்டு கேரக்டர்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒன்று வந்து எலாஸ்டிக் கேரக்டர் மெட்டீரியல்ஸ், எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டிக் கேரக்டர் மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இதுல எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேல நீங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு திடீர்னு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிடுறீங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வருமா? அப்படி வந்துச்சுன்னா அது எலாஸ்டிக் மெட்டீரியல், அப்படி வரலனா பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஓகே ஓகே ஷாரோன், நான் நினைச்சேன் நீங்க பிளாஸ்டிக்னு அப்படிதான் எடுப்போம். ஜென்ரலா பிளாஸ்டிக் இஸ் அ கேரக்டர், ப்ராப்பர்ட்டி கேரக்டர். ஓகே, நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கிடையாது. ஃபைன், ஓகே, வில் ஸ்டார்ட் பண்ணலாமா? You know, steel தெரியுமா? It's a good elastic material. Steel இருக்கு இல்லையா, அது good elastic material. அப்படின்னா எலாஸ்டிக்னா உடனே நம்ம ரப்பர், அப்போ ஸ்டீல் ரப்பரானு யோசிக்க கூடாது. ரப்பருக்கும் எலாஸ்டிக் கேரக்டர் இருக்கு, ஸ்டீலுக்கும் நிறைய எலாஸ்டிக் கேரக்டர் இருக்கு. நீங்க ஸ்டீலை நல்லா எதுலையாவது அடிச்சு வச்சுட்டு நீங்க மேல ஹேமர்ல எதையாவது அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டீல் பெண்ட் ஆகாது, திருப்பி ஒரிஜினல் ஷேப்புக்கே வரும்.
Clear? Okay, Juliet. Fine. Good. Listen. So, இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு பாலை நம்ம யூங்கிற வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றோம். ப்ரொஜெக்ட் பண்ண பால் இங்க இருந்து மூவ் பண்ணி இது இங்க கிரவுண்ட்ல இன்னொரு இடத்து மேல போய் ஹிட் பண்ணுது. ஓகேவா? இப்போ பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் பாயிண்ட் ஆஃப் ஹிட்டிங்க்கும் நடுவுல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்ச்னு சொல்லுவோம். ரேஞ்ச். ஓகே? ரேஞ்ச் இஸ் நதிங் பட் R, கேபிட்டல் R. ஓகேவா? இப்போ இவர் போன இந்த பாத் இருக்கு இல்லையா? இந்த பாத்தை நம்ம நோட் பண்ணோம்னா இந்த பாத் இப்படி இருக்கும். இதுதான் இவரோட ட்ராஜெக்டரி. ட்ராஜெக்டரி இதுக்கு பேரு. ஓகேவா? இந்த ட்ராஜெக்டரியில மேக்ஸிமம் ஹைட் எங்கப்பா வருது? இந்த ட்ராஜெக்டரியில மேக்ஸிமம் ஹைட் steel has more elasticity than rubber. Yes, definitely. Steel oda elasticity was more than rubber. Reason சொல்றீங்க பாருங்க. Reason is very simple. உங்ககிட்ட ஒரு ரப்பர் எரேசர் இருக்கு, ரப்பர் மெட்டீரியல் மேபி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஸ்டீல் இருக்கு, அதே மாதிரி சைஸ்ல, அதே மாதிரி டயாமீட்டர்ல. இப்போ இந்த எரேசரை பெண்ட் பண்றதுக்கு நீங்க ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். பட் இந்த ஸ்டீலை பெண்ட் பண்றதுக்கு நீங்க அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இஸ் திஸ் கிளியர்? Fine. Okay, now the maximum height in the projectile. The maximum height in the projectile is called capital H. Sir, ஏன் சார் நான் capital Hங்கிறத அழுத்தி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி அந்த பால் இங்க வந்திருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இந்த வழியா தான் போகுது அந்த பால். இப்படி தான் போகுது. இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் நான் கேபிட்டல் Hங்கிறேன். மேக்ஸிமம் ஹைட் இன் த ப்ரொஜெக்டைல். இந்த ப்ரொஜெக்டைல்ல இதுதான் மேக்ஸிமம் ஹைட்னு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடிலாம் ஒரு பர்டிகுலர் ஹைட் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஹைட்டை தாண்டி தான் போகும். அதை நம்ம ஹைட்னு வேணா சொல்லாமே தவிர மேக்ஸிமம் ஹைட்னு சொல்லக்கூடாது. எஸ் சாய் கணேஷ், H மேக்ஸ். மேக்ஸிமம் ஹைட்டை தான் நம்ம கேபிட்டல் Hன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற இதுவும் ஹைட் தான், இதுவும் ஹைட் தான், இதுவும் ஹைட் தான். ஆனா இவங்க எல்லாம் மேக்ஸிமம் ஹைட் கிடையாது. அவங்கெல்லாம் வெறும் ஹைட் அவ்வளவுதான். ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற ஹைட் அவ்வளவுதான். இந்த இதுலயே இந்த y ஆக்சிஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற ஹைட் போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த வேற வேற ஹைட்லயே மேக்ஸிமம் ஹைட் எப்போ வருது? இங்க வருது. இங்க தான மேக்ஸிமம் ஹைட் வருது. அதனால தான் இத நம்ம மேக்ஸிமம் ஹைட்னு சொல்றோம், இல்லாட்டி H max அப்படினு சொல்றோம். கிளியரா? Fine. Good. Listen. Now, by splitting the velocities, initially, sir, இந்த பாயிண்ட்க்கு பேரு initial point. ஏன் இதுக்கு initial point னு பேரு? Because இதுதான் point of projection. Maybe the point of projection is O. நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண அந்த பாயிண்ட் வந்து ஓங்கற பாயிண்ட்ல இருந்து இப்போ நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சோ இது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இப்பதான் டைம் வந்து 0. இப்பதான் உங்க ஸ்டாப் கிளாக்ல டைம் ஸ்டார்ட் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்ட் கரெக்ட்டா பால ப்ரொஜெக்ட் பண்றாரு. Is this make sense? நீங்க கரெக்ட்டா ஸ்டாப் கிளாக்ல டைம் ஸ்டார்ட் பண்றீங்க. அதே இன்ஸ்டன்ட்ல உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க? அந்த பால ப்ரொஜெக்ட் பண்றாங்க யூங்கற வெலாசிட்டில. இப்போ ஸ்டாப் கிளாக் ஓடிட்டே இருக்கு. ஒரு பர்టిక్యులர் செகண்ட், மேபி 2 செகண்ட்ல பால் இங்க இருக்கு, 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அடுத்து 10 செகண்ட் போது பால் திருப்பி கிரவுண்ட் வந்து ரீச் ஆகுது. இப்போ கரெக்ட்டா ஸ்டாப் கிளாக் ஆஃப் பண்றீங்க, ஸ்டோனும் கிரவுண்ட ரீச் பண்ணுது. இப்போ இங்க இருந்த ஸ்டோன் இங்க வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு? 10 செகண்ட் எடுத்துச்சு இல்லையா? இதுக்கு பேரு டைம் ஆஃப் ஃளைட். So what is time of flight? Time of flight na the time taken from the point of projection to point of hitting. Is this clear? Point of projection and the point of hitting வரைக்கும் எடுத்துக்கிற total time நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Time of flight ன்னு சொல்லுவோம். Clear? Fine. Next. இப்போ நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண யூங்கற வெலாசிட்டி இன்க்ளைனா இருக்கா, ஹரிசாண்டலா இருக்கா, வெர்டிகலா இருக்காப்பா? யூங்கற வெலாசிட்டி இன்க்ளைனா இருக்கா, ஹரிசாண்டலா இருக்கா, வெர்டிகலா இருக்கா? U velocity, is this inclined or horizontal or vertical? எப்படி இருக்கு? It is inclined. கரெக்ட்டா? inclined-ஆ இருந்துச்சுனா அந்த வெக்டாரை நீங்க ரெண்டு காம்போனன்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? inclined-ஆ இருந்துச்சுனா நீங்க வெக்டாரை ரெண்டு காம்போனன்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இப்போ இந்த வெக்டாரை ரெண்டு காம்போனன்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணீங்கனா you will get u cos theta. u cos theta in x axis and u sin theta in y axis. Reason, the inclination or angle of projection. Sir, இதுக்கு பேரு angle of projection. Okay, angle of projection or
maybe inclination. Okay, இப்போ angle of projection எங்க இருக்கு with respect to x axis. சார் இது x axis ஓட ரிலேட் பண்ணதுனால வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா cos தீட்டாவா மாறும்னு சொன்னனா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது sin தீட்டாவா மாறும்னு சொன்னனா, so u cos theta about x axis, u sin theta about y axis. Is this clear? Is this clear? Fine. Listen, இங்க பாருங்க. Now at O point, which means when time is equals to 0 second. Okay, sir, நான் இப்ப O point பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த பாயிண்ட்ல இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த பாயிண்ட்ல டைம் என்ன? 0 second. இந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன? O. So at O point, which means 0 second, O point, which means 0 second, இந்த டைமிங் என்னென்ன கிடைச்சிருக்கு? Velocity about x axis is u cos theta. I repeat. Guys, I repeat. Listen. இங்க பாருங்க, at O point is nothing but point of projection. கரெக்ட்டா? இந்த point of projectionல டைம் என்ன? உங்க friend project பண்ணும்போது அப்பதானே நீங்க stop clock ஆன் பண்ணீங்க. அப்ப டைம் என்னவா இருக்கும்? 0 தானே? சார் அப்பதான் ஆன் பண்ணிருக்கீங்க. டைம் 0 தானே? So when time is 0, or at initial condition, எல்லாம் ஒண்ணுதான். இனிஷியல்னால ஒண்ணுதான், டைம் 0னால ஒண்ணுதான், இல்ல ஓங்கற பாயிண்டும். ஓகேவா? இப்போ இந்த ஓங்கற பாயிண்ட்ல உங்களோட x axis velocity என்ன? ux அப்படினா velocity about x axis. சார் இதுதானே x axis. எர்த்தோட சர்ஃபேஸ்ல இதுதானே x axis. x axisல என்ன velocity இருக்கு? x axisல velocity என்ன? u cos theta. At O point, velocity about x axis is u cos theta. Is that make sense? Is that make sense? Clear? Fine. இப்போ சொல்லுங்க, at O point, velocity about y axis என்னப்பா? At O point, velocity about y axis என்ன? At O point, velocity about y axis. சீக்கிரம். At O point, velocity about y axis. At O point, velocity about y axis is u sin theta. Good. U sin theta is velocity about y axis. இப்போ O பாயிண்ட்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுதா நமக்கு? O பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுதா? இப்போ ஒருத்தங்களை மிஸ் பண்ணிருக்கோம். யார் அவங்க? ஆக்சிலரேஷன். சார் இந்த பாயிண்ட்ல ஆக்சிலரேஷன் என்ன சார்? நான் டீச் பண்ணும்போது ஸ்டார்டிங்லயே சொன்னேன். எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஆக்சிலரேஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? ஆக்சிலரேஷன் ஆல்வேஸ் ஓகே g ஓகே, பட் எந்த டைரக்ஷன்? எந்த டைரக்ஷன்? acceleration always vertically downwards. ஞாபகம் வச்சுக்கோங்க, acceleration due to earth always vertically downwards, which means acceleration about y axis. sir downward இருக்குறதும் y axis தானே, அது எதுக்கு ஈக்குவல்? minus g. நான் ஏன் minus g போடுறேன் தெரியுமா? yes Juliet correct, minus g. NEET aspirant correct, minus g. Juliet, Anita, MG, MDU, all are correct. G only. But why it should be minus? Why it should be minus? Because yes, Sai Ganesh, it is acting downwards. Minus y axis. Correcta? So minus y axis ல இருக்கிறதுனால நம்ம அதை என்னவா மென்ஷன் பண்றோம்? minus g ன்னு மென்ஷன் பண்றோம். அப்படினா இந்த சம்ல g யை நீங்க என்ன யூஸ் பண்ணனும்? ப்ரொஜெக்டைல்ல g யை என்ன யூஸ் பண்ணனும்? minus g தான் யூஸ் பண்ணனும். ஞாபகம் வச்சுக்கோ. Clear? Fine. Next, what about acceleration about x axis? Acceleration about x axis சொல்லுங்க. Acceleration about x axis. Come on fast. Acceleration about x axis. Is there any acceleration about x axis? Maybe plus x or minus x. சொல்லுங்க. Dharmaraj 0 correct. NEET aspirant Sanjay Kannan, yes it is 0. So acceleration about x axis is 0. இப்போ O பாயிண்ட் பத்தி எல்லாமே நமக்கு தெரியுமா? At point O, acceleration about x axis is 0. Acceleration about y axis is minus g. Is this clear? Is this clear guys? This is very initial stage. இது வெறும் initial stage தான் இந்த கான்செப்ட்ல. இப்போ இந்த initial பாயிண்ட்ல, அதாவது ஓங்கற பாயிண்ட்ல
எப்படி நீங்க velocity about x axis, velocity about y axis, acceleration about x axis, acceleration about y axis, then time taken இதெல்லாம் கால்குலேட் பண்றது ஈஸியா இருந்துச்சோ இல்ல கால்குலேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டைல்ல இதுக்கு அப்புறம் எந்த பாயிண்ட்ல கேட்டாலும் கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன். இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ல நீங்க ஃபுல்லா கண்டுபிடிக்க போறது இதுதான். இதுக்கு அடுத்து வேற இன்னும் சில ப்ரொஜெக்டைல்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி பேசல. இந்த ப்ரொஜெக்டைல் கான்செப்ட்ல இந்த பாயிண்ட்ல நீங்க எப்படி எல்லா கேரக்டரும் கண்டுபிடிச்சீங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் கண்டுபிடிச்சீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. தட்ஸ் ஆல். ஸோ பண்ணலாமா? வேற எந்த பாயிண்ட்ல இருந்து வேணாலும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமா? சொல்லுங்க, ட்ரை பண்ணுவோமா? சும்மாலாம் ட்ரை பண்ண முடியாது. ஐ நீட் black hearts. I need some black hearts. Need more. ஓகே, இதை காப்பி பண்ணிடுங்க. இப்போ நான் வேற பாயிண்ட் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வரேன். மற்ற பாயிண்ட்ல இருந்து ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஓ பாயிண்ட் புரிஞ்சுதா? Thank you Narmada, Mano, NEET aspirant, Agnes, Devagani, Kavya Sri. Thank you guys. Thank you. Sai Ganesh, Vetrivelan. Thank you. Formula sir. Yes. Formulas தான் போறோம் இப்போ நம்ம. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் என்ன, வெலாசிட்டி என்ன, ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன, தீட்டா எப்படி இருக்கும், டைம் எவ்வளவு எடுக்கும், இது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் கால்குலேட் பண்ண போறோம். பட் இப்போ நான் பண்ண போற இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ எந்த ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை இந்த டாபிக்ல. கிளியர்? நம்ம எதை அப்ரோச் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோங்கிற அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதுல எந்த ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பிலீவ் மீ. கிளியர்? ஃபைன். லிசன். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன், இந்த பாயிண்ட் சூஸ் பண்றேன். ஐயோ சாரி, இது எரேசரா? ஓகே, நான் இப்போ இந்த பாயிண்ட் சூஸ் பண்றேன்ப்பா. லைக் மேபி the point is B. The point is B. Okay? Clear? Fine. Listen. இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டியோ ஆக்சலரேஷனோ ரிசல்டன்ட் வெலாசிட்டியோ டைம் இதெல்லாம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாமே. பட் அவங்க ஏதாவது கிவன் கொடுக்கணும்ல, அந்த பாயிண்ட் ரிலேட் பண்ற ஏதாவது கிவன் கொடுத்தா தானே மற்றவங்களை கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? கைஸ், யூ வேர் அக்ரி ஆர் நாட்? இந்த பாயிண்ட்டை எனக்கு அவங்க நோட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கிவன் கொடுக்கணும் இல்லையா? கிளியர்? Listen. Now the point, இப்போ இங்க இருந்து இங்க வர்றதுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு வர டைம் ஒருவேளை क्वेश्चनல கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கலாம். The time taken is B. Okay? Listen. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு வர்றதுக்கு எடுக்கிற டைம் क्वेश्चनல கொடுத்துறாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, if a body is projected with 10 meter per second or 20 meter per second by 30 degree or 45 degree with respect to horizontal னு சொல்லிட்டு, when time is 3 seconds, what is the resultant velocity or what is x axis velocity or what is y axis velocity? இல்ல அந்த மாதிரி கேக்குறாங்க. இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் xல போயிருக்கும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் yல கவர் பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். பட் ஏதாவது ஒரு given கொடுக்கணும் இல்லையா? So now this is the given. Okay? பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து Bங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்கு ஒருவேளை உங்களுக்கு क्वेश्चनல டைம் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கலாம். அந்த டைம் ஒருவேளை TBயா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட பத்தி ஃபுல் டீடைல் நம்ம சொல்லலாம். அந்த பாயிண்ட் எந்த கோஆர்டினேட்ல இருக்கும், எவ்வளவு xல இருக்கும், எவ்வளவு yல இருக்கும், அங்க வெலாசிட்டி எல்லாமே சொல்ல முடியும். ஓகே, லிசன். ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு क्वेश्चनல எது கொடுத்தா போதும்? ஜஸ்ட் டைம் கொடுத்தா போதும். O பாயிண்ட்ல இருந்து Bங்கிற பாயிண்ட்க்கு என்ன டைம்ங்கறத மட்டும் கொடுத்தா போதும். ஓகே? ஃபைன். வில் ஸ்டார்ட். லிசன். இப்போ நான் சில அசம்ப்ஷன் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒன், இட்ஸ் நாட் அசம்ப்ஷன், இட் இஸ் ஆக்சுவலி இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுதான். x axis velocity இந்த Bங்கிற பாயிண்ட்ல என்னவா இருக்கும் சார் அப்படினா u cos theta தான். Not only about B point, even at this maximum height also u cos theta. Okay? இந்த பாயிண்ட் எடுத்து பாத்தீங்கனாலும் u cos theta. Okay? கிரவுண்ட ஹிட் பண்ணும்போது இருக்கிற இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கனாலும் u cos theta தான். சார், இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ல இந்த x axis velocity is always u cos theta. ஏன் தெரியுமா?
Reason என்னன்னு தெரியுமா? Reason பாருங்க இங்க இருக்கு. Acceleration about x-axis is 0. Sir, velocity increase பண்றதுக்கோ இல்ல velocity decrease பண்றதுக்கோ யாரு தேவைப்படுவாங்க? Acceleration தேவைப்படுவாங்களா? ஒருவேளை acceleration 0வா இருந்தா velocity என்னவா இருக்கும்னு படிச்சோம்? If acceleration is 0, then what is velocity? Velocity என்னவா இருக்கும்? Acceleration 0வா இருந்தா? If acceleration is 0, then velocity is constant. Correct or இல்லையா? Not velocity 0 ma, acceleration. You just remember the one dimension chapter. One dimension chapter remember பண்ணுங்க. Acceleration 0 வா இருந்தா velocity constant ஆ? எந்த ஆக்சிஸ்ல acceleration 0 வா இருக்கோ அந்த ஆக்சிஸோட velocity constant ஆ? இப்போ எந்த acceleration 0? x axisல acceleration 0 வா? அப்ப x axisல velocity எப்படி இருக்கும்? It is always constant. அதனால தான் x axisோட velocity இங்கேயும் u cos theta, இங்கேயும் u cos theta, இங்க எல்லா இடத்துலயுமே u cos theta. Is this make sense? பசங்களா இது புரிஞ்சுதா? u cos theta ஏன் கான்ஸ்டன்டா இருக்கு? Because on the surface of earth there is no acceleration about x axis. Accelerationum கிடையாது, decelerationum கிடையாது x axisல. அப்போ x axisல நீங்க என்ன velocity கொடுத்திருக்கீங்களோ அந்த velocity கடைசி வரைக்கும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இனிஷியலா x axisல என்ன velocity கொடுத்தீங்க? u cos theta தானே கொடுத்தீங்க. அப்ப கடைசி வரைக்கும் அது என்னவா இருக்கும்? u cos theta வா தான் இருக்கும் x axisல. இது புரிஞ்சுதா? So இதுக்கு அப்புறம் எந்த பாயிண்ட்ல கேட்டாலும் at any point, இப்போ நான் b பாயிண்ட் எடுத்துக்கிறேன். So at b point the time taken is dv. அது ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்துட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அவங்களே கொடுத்துட்டாங்க. Next, velocity in b point about x axis is u cos theta. சார் இது புரிஞ்சுதா? இத கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு அப்புறம் எந்த பாயிண்ட்லயாவது x axis velocity கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கணுமா? தேவையில்லையே. Reason, x axisல acceleration கிடையாது. கரெக்ட்டா? Fine. Next போலாமா? Next, what about y axis sir? Sir, y axis ஓட velocity எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? y axis ஓட velocity எப்படி கண்டுபிடிக்கிறது? Listen. In y axis there is acceleration. And the acceleration constant ஆ இல்லையா? In y axis acceleration is minus g, which means minus 10. g க்கு பதிலா 10 போட்டுக்கலாமா? இந்த g ங்கிறது கான்ஸ்டன்ட்டா இல்லையாப்பா? Is this constant? Sir, constant தானே அது. இப்போ acceleration கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னா கைனமேட்டிக்ஸ்ல எதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்? acceleration கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னா கைனமேட்டிக்ஸ்ல எதைப்பா யூஸ் பண்ணலாம்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாமா? v minus u equals to at யூஸ் பண்ணலாம். v square minus u square equals to 2as யூஸ் பண்ணலாம். s equals to ut plus half at square யூஸ் பண்ணலாம். கரெக்ட் தானே? or sn is equals to yes v plus what happened? yeah yes. இப்போ v க்கு நம்ம v equals to u plus at போடலாம். நான் சொல்றேன் இந்த அஞ்சு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? if acceleration is constant. so in y axis acceleration is constant. so in the projectile motionல y axisல யார கால்குலேட் பண்றதுனாலும் நீங்க என்ன பண்ணலாம்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். எந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அஞ்சு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? இப்போ எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் O, end point B. சார் ஏன் சார் end point B னா நான் B பாயிண்ட்ல தான் கண்டுபிடிச்சிருக்கேன். so B is final point, O is initial point. clear? இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறது velocity in B point about y axis எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப இது எனக்கு ஃபைனல் வெலாசிட்டியா? இந்த y axis ஓட இனிஷியல் வெலாசிட்டி என்னப்பா? இனிஷியல் வெலாசிட்டி uoy is u sin theta. at initial it is u sin theta. so y axis ல இனிஷியல் வெலாசிட்டி u sin theta, y axis ஓட ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு தேவை. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு என்ன டைம் எடுத்துருக்குங்கறத क्वेश्चनே கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? v minus u is equals to a into t ங்கற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா?
இதுல vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, aங்கிறது y ஆக்சிஸ்ல இருக்கிற ஆக்சிலரேஷன், tங்கிறது இனிஷியல் கண்டிஷனுக்கும் ஃபைனல் கண்டிஷனுக்கும் நடுவுல எடுத்துக்கிட்ட டைம். கரெக்ட்டா? இப்போ v யாரு? uby. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய அந்த வெர்டிகல் வெலாசிட்டி, b பாயிண்ட்ல இருக்க வெர்டிகல் வெலாசிட்டி uby minus initial velocity. Initial point la irukra vertical velocity is u sin theta. So u sin theta is equals to a times t. X axis la a enna pa? X axis la a vandu ennadu? Minus g. So minus g into t. T is nothing but tb. ஏன்னா bங்கிற பாயிண்ட்க்கு வர டைம் அவங்க tb ன்னு क्वेश्चनல கொடுத்திருந்தாங்களா? இதுவே உங்களுக்கு क्वेश्चनல 3 செகண்ட் 4 செகண்ட் அப்படினு சொல்லிருந்தாங்கன்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணனும்? -10 into 3 or -10 into 4 அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கணும். கிளியரா? ஃபைன். இப்போ இது என்ன வருது பாருங்க. ஃபைனல் வெர்டிகல் வெலாசிட்டி அபௌட் b பாயிண்ட். ஃபைனல் வெர்டிகல் வெலாசிட்டி அபௌட் b பாயிண்ட் is equals to u sin theta minus g into tb. Is this clear? Is this clear guys? இது புரிஞ்சுதா? சரி, இப்போ நான் இந்த இடத்துல அந்த ஃபார்முலாவோட அடுத்த வெர்ஷன் சொல்றேன். இப்போ இந்த பாயிண்ட்க்கு இது ஓகே சார். எனக்கு ஒருவேளை இந்த பாயிண்ட்ல கேக்குறாங்க சார், இல்ல இந்த பாயிண்ட்ல கேக்குறாங்க சார். எந்த பாயிண்ட்ல கேட்டாலும் இதுக்கு அப்புறம் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும். பட் யார் மாறுவா? சார் இந்த பாயிண்ட்ல கேட்டா இந்த டைம் எடுக்கணும். இந்த பாயிண்ட்ல கேட்டா இங்க இருந்து இங்க வர டைம் எடுக்கணும். இந்த பாயிண்ட்ல கேட்டாங்கன்னா இங்க இருந்து இங்க வர டைம் எடுக்கணும். அவ்வளவுதானே சார். இதுல டைம் மட்டும் தானே சார் மாறுது. g is always g. Okay, u sin theta is initial vertical velocity which is always constant, u sin theta. Correcta? Yes, only the time will change. ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டைம் தான் சேஞ்ச் ஆக போகுது. சோ ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஏதாவது ஒரு பர்టిక్యులர் டைம்ல வெர்டிகல் வெலாசிட்டியை கேட்டாங்கன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்னது? at any point the vertical velocity. சார் அது எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் சரி, the vertical velocity is equals to u sin theta minus g into t. இது ஜெனரல் ஃபார்முலா. is this clear? Is this clear guys? Shall I move to next? Shall I move to next? Okay, listen. So we need more people. நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நீங்க உங்க ஸ்கூல்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நமக்கு இங்க ஸ்டூடண்ட்ஸ் நிறைய அதிகமா வர வர எனக்கும் நிறைய எனர்ஜி கிடைக்கும். நான் நிறைய சம் சால்வ் பண்ணுவேன். அப்புறம் ஃபுல் டைமா சேனல்லே உட்காந்துருவேன் ஆஃப்லைன் கிளாஸை விட்டுட்டு. ஓகேவா? பட் எனக்கு அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்தா இது நடக்கும். ஓகே, ஃபைன் 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 ஃபைன். மென்டிக்யூஸ் கண்டிப்பா இருக்குப்பா, டோன்ட் வரி. மென்டிக்யூஸ் கண்டிப்பா இருக்கு. நான் நாளைக்கே மென்டிக்யூஸ்ல நான் பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிறேன். எது எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ உங்களுக்கு அந்த கோட் கொடுக்கணும், அது எல்லாமே. ஓகே, நாளையிலிருந்து we will start மென்டிக்யூஸ். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த இன்னைக்கு பார்க்குற டாபிக்கோட சில சம்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால டிலே ஆச்சு இல்லையா கிளாஸ், அதனால எக்ஸாக்டா என்னோட கம்ப்ளீட் ஸ்லைடும் முடிக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த தியரி பார்த்து நான் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முடிச்சிருவேன் நினைக்கிறேன். ஓகேவா? ஃபைன். அட் எண்ட் ஆஃப் திஸ் லெக்சர் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். எஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குப்பா. பட் இன்னைக்கு லெக்சர் ப்ராப்ளம் வரைக்கும் போகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் ஸ்பெண்ட் 20 minutes ஆல்மோஸ்ட். இனிஷியலாக அந்த டெக்னிக்கல் இஷ்யூவில் நமக்கு ஒரு 20 minutes பக்கம் போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அவ்வளோ ஸ்லைடு போக முடியுமான்னு தெரில. இது நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்ப்ளீட் தியரியை உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். ஷோராக சொல்கிறேன், நான் சம் போடாமலே உங்களால் சம் சால்வ் பண்ண முடியும். பட் எனிவேஸ் நாளைக்கு கிளாஸில் நான் சம் போட தான் போகிறேன். அந்த சம்மை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த தியரி ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா உங்களால் போட முடியும். இப்போ இது புரிஞ்சுதா? அட் எனி பாயிண்ட் த வெர்டிகல் வெலாசிட்டி இஸ் u sin theta minus g times t. Is this clear? Is this clear? Now வேற என்ன சார் இதில் கண்டுபிடிக்கலாம்? இந்த b பாயிண்ட பத்தி வேற என்னலாம் சார் கண்டுபிடிக்கலாம்? இங்க பாருங்க, வேற என்னலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா about b பாயிண்ட். அதுக்கு முன்னாடி இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். So b பாயிண்டோட velocities பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் லிசன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவங்க இப்போ b பாயிண்ட் டெரிவேஷன் இப்போ போட்டுமே அதான் டெரிவேஷன். லிசன், இப்போ
question at B point what is vertical velocity, what is x-axis velocity அந்த மாதிரி கேட்டா மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. At B point what is x-axis velocity or horizontal velocity னு கேட்டா மட்டும் தான் நீங்க u cos theta னு சொல்லணும். அதுவே at B point what is vertical velocity னு கேட்டா மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், u sin theta minus g into tb, அதாவது time taken to reach B point அப்படின்னு சொல்லணும். But question வெறுமனே what is velocity at B னு கேட்டா, what is velocity at B னு கேட்டா it is not u cos theta, it is not u sin theta minus gtb. Velocity at B means what is resultant velocity at point B. சார் இந்த B பாயிண்ட்ல இருக்க resultant velocity என்னன்னு கேக்குறாங்கன்னு அர்த்தம். சார் இது புரிஞ்சுதா? Velocity at B about x axis னு கேட்டா ubx x axis velocity கேக்குறாங்க, அதாவது u cos theta வை கேக்குறாங்க. Velocity about point B y axis னு கேட்டாங்கன்னா vb y கேக்குறாங்கன்னு அர்த்தம். பட் வெறுமனே what is velocity at B னு கேட்டா they are asking this blue resultant velocity கேக்குறாங்கன்னு அர்த்தம். Yes, NEET aspirant, you are right. Root over x axis velocity square plus y axis velocity square. Okay, reason என்னன்னா இங்க பாருங்க, ரெண்டு வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுனா, for example if A and B are the vectors, those vectors are mutually perpendicular to each other, then the resultant vector of these two character, இவங்க ரெண்டு பேத்தோட resultant எப்படி இருப்பாங்க அப்படினா, this resultant is root over x axis vector A தானே, அப்ப A square plus y axis vector B தானே, so B square. Is this clear? சார் ரெண்டு வெக்டார் mutually perpendicular இருந்தாங்கன்னா அவங்களோட resultant vector is always root over first vector square plus second vector square. Keep it in mind. இப்போ at point B we had two velocities, one is x axis and another one is y axis. நான் x உம் y உம் கேட்கல, இவங்க ரெண்டு பேத்தோட ரிசல்ட் என்னன்னு கேக்குறேன். சார் இவங்க ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆனா யாரா வருவாங்கன்னு கேக்குறேன். இவங்க ரெண்டு பேரையும் மெர்ஜ் பண்ணீங்கன்னா ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருன்னு கேக்குறேன். which is resultant velocity. so questionல வெறுமனே velocity at B னு கேட்டாங்கன்னா that is vb resultant velocity. this resultant velocity is nothing but root over ux என்ன, u cos theta, so u cos theta square, okay, plus uy என்ன, u sin theta minus gtb the whole square. ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இது புரிஞ்சுதா? Is this clear? சொல்லுங்க, இது புரிஞ்சுதா? So resultant velocity at any point. சார் B பாயிண்ட்க்கு நான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா சார், vertical velocity at B பாயிண்ட் கேட்டா u sin theta minus gtb னு போட்டீங்க. இதே vertical velocity at any point னு கேட்டாங்கன்னா u sin theta minus gt னு சொன்னோமா. similarly at any point, சார் any point னா நான் எதை சொல்ல வரேன், இந்த பாயிண்டா இருக்கலாம், இந்த பாயிண்டா இருக்கலாம், இந்த பாயிண்ட் இந்த மாதிரி எந்த பாயிண்ட்ல அவங்க resultant velocity கேட்டாலும் சரி, that resultant velocity at any point, சார் எந்த பாயிண்ட்ல resultant velocity கேட்டாலும் that is root over u cos theta the whole square plus u sin theta minus gt the whole square. இங்க சொன்னது vertical velocity இருக்குல்ல, இந்த vertical velocity square plus at any point the x axis is u cos theta, so u cos theta square. Is this clear? At any point this is the velocity, at any point this is the velocity. சார் இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், give me some energy, I'm feeling low. Okay, fine, we'll move next. நெக்ஸ்ட் போறேன். இப்போ இதுல அடுத்த ஸ்லைட்ல மறுபடியும் இந்த டயகிராம் போட்டுக்கலாம். ஓகேவா? Is I audible? I didn't receive any message or something.
ஓகே குட் கிரேட் ஃபைன். நெக்ஸ்ட் போலாமா? இப்போ அடுத்து வேற என்னெல்லாம் கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ நான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஜெனரல் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. at any point the vertical velocity, at any point the resultant velocity. கரெக்ட்டா? சரி, இப்போ நமக்கு தெரிஞ்ச சில பர்టిక్యులர் பாயிண்ட்ஸ் பத்தி பேச போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி we need to find this y axis length and x axis length. ஓகே, அது நான் முடிச்சிட்டு அப்புறம் அடுத்து போறேன். ஓகே, which will be better. Listen, கவனிங்க. இப்போ மறுபடியும் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே b பாயிண்ட்ல வேற என்னெல்லாம் கால்குலேட் பண்ண போறோம், அதே மாதிரி ஜெனரல் பாயிண்ட்க்கு ஜெனரல் ஃபார்முலாவை அதை எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றேன். ஓகே ஃபைன். லிசன், இங்க பாருங்க. இப்போ the ball was at b point. ஓகே, அது b பாயிண்ட்ல தான் இருக்கு. இனிஷியலா எங்க இருந்துச்சு அந்த பால்? இங்க இருந்துச்சு. இந்த பாயிண்ட் ஒருவேளை எனக்கு 0,0 இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இதுதான் என்னோட கோஆர்டினேட். if this o point is coordinate point அப்படின்னா அது என்னோட 0,0 இருக்கும்போது இப்போ after tb time, after tb second, the ball was at b position. சார் இங்க இருந்த பால் இப்போ இங்க வந்துருச்சு. கரெக்ட். இந்த பொசிஷனை என்ன சார் சொல்லணும் நானு? ஃபர்ஸ்ட் 0,0 இருந்தாரா, இப்போ அந்த பால் இங்க வந்துருச்சு within the time of tb. இந்த பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணுவேன். இங்க எப்படி 0,0 சொன்னேன், அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுவேன் இல்லையா? இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த ஹைட் தெரியணும், ஹைட் ஆஃப் பாயிண்ட் b தெரியணும். நெக்ஸ்ட் இந்த x டிஸ்டன்ஸ் தெரியணும், x ஆஃப் பாயிண்ட் b. சார் இது புரிஞ்சுதா? xb hb. what is xb, what is hb, what is xb, what is hb? is this clear? இது புரிஞ்சுதா? புரியலனா சொல்லுங்க, I will repeat again, no problem. இது புரியலனா சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இனிஷியலா அந்த பால் 0,0ல ஸ்டார்ட் பண்ணுச்சு. இப்போ tb டைமுக்கு அப்புறம் bங்கிற பாயிண்ட்க்கு வந்துருச்சு. இதுதான் பேசிக் கண்டிஷன். இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா what is the location of b ன்னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். what is the location of b ன்னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். அப்ப நீங்க யாரை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம்? சார் இந்த பாயிண்டோட x வேல்யூ, சார் x ல எவ்வளவு தூரம் போயிருக்காரு, சிமிலர்லி y ல எவ்வளவு தூரம் போயிருக்காரு. அப்ப இந்த பாயிண்ட் x, y ன்னு சொல்லுவீங்க இல்லையா? சோ இது b பாயிண்ட்ங்கிறதுனால நான் xb ன்னு சொல்றேன். y is nothing but நான் ஃபர்ஸ்ட் ஹைட் ன்னு போட்டுக்கிறதுனால y hb போட்டுருக்கேன். இல்ல நீங்க yb போட்டாலுமே நோ ப்ராப்ளம். you can use yb also, okay, which will be better. ஹைட் ன்னு போட வேணாம், நீங்க yb னே போடுங்க. ஓகேவா? சோ இந்த ஹைட்டுக்கு பேர் வந்து yb. சோ xb, yb எனக்கு தெரியணுமா? அது தெரிஞ்சா தானே இப்போ நான் b பாயிண்டோட கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ xb எப்படி கால்குலேட் பண்ணலாம், yb எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ xb ஐ கால்குலேட் பண்ண போறேன். xb is nothing but x axis component. xb is nothing but x axis component. கரெக்ட்டா? சார் x axisல acceleration என்ன சார்? x axisல acceleration 0வா? acceleration 0வா இருந்தா கைனமேட்டிக்ஸ்ல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? acceleration 0வா இருந்தா கைனமேட்டிக்ஸ்ல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? கைனமேட்டிக்ஸ் டீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு 3 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். when acceleration 0, when acceleration constant, when acceleration is non uniform, which means variable. மொத்தம் 3 பார்ட் தான் கைனமேட்டிக்ஸ்ல. acceleration 0வா இருந்தா velocity equals to displacement by time takenங்கற ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும்னு சொன்னனா, இதுவே acceleration கான்ஸ்டன்ட்டா இருந்தா நமக்கிட்ட 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அவங்க யாரை வேணாலும் யூஸ் பண்ணி யாரை வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். இதுவே acceleration வேரியபிளா இருந்தா ஃபர்ஸ்ட் அந்த acceleration-ஐ கான்ஸ்டன்ட்டா மாத்தணும். கான்ஸ்டன்ட்டா மாத்துனதுக்கு அப்புறம் இவங்க இரண்டாவது கேட்டகரியில வந்துருவாங்க. இப்போ இரண்டாவது கேட்டகரியில இருந்தா அந்த 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இப்போ இவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னனா கரெக்ட் தானே? சேம் இங்க x ஆக்சிஸ்ல in x axis the acceleration is 0. அப்ப நீங்க எதை யூஸ் பண்ணலாம்? velocity equals to displacement by time taken தான் யூஸ் பண்ணணும். வேற கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. in projectile motion எந்த பாயிண்டோட x கண்டுபிடிக்கணும்னாலும் even for range கூட range is nothing but x, range is nothing but x. ஓகே லிசன், சோ எந்த x கால்குலேட் பண்றதுனாலும் ப்ரொஜெக்டைல்ல நீங்க யாரை யூஸ் பண்ணணும்? velocity equals to displacement by time taken ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரீசன் in x axis
acceleration is 0. Is this make sense? Is this make sense? Now, the velocity about x-axis is u cos theta. So, velocity enna? Velocity is u cos theta is equals to displacement by time taken. இங்க இருந்த ball இங்க வந்திருக்குனா எவ்வளவு displacement x ல போயிருக்கு? X ல போயிருக்க displacement is xb. X ல போயிருக்க displacement xb யா? Divide by இங்க இருந்த ball இங்க வர என்ன டைம் எடுத்துச்சு? tb ங்கற டைம் எடுத்துச்சா? So the time taken is tb, which means the xb is equals to u cos theta times tb. Sir, இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? For b point, the x value is equals to u cos theta into time taken. U cos theta into time taken. Clear? இப்போ general formula. At any point. At any point. Sir, நான் xb க்கு இங்க போட்டிருக்கேன். இதே மாதிரி எந்த பாயிண்ட் ஆகும் சார்? சார் இப்போ இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்க்கு x ஓட வேல்யூ இதுவா? இந்த x கண்டுபிடிக்கிறதுனாலும் இல்ல இந்த பாயிண்ட்க்கு இதானே x ஓட வேல்யூ இல்ல இந்த x கண்டுபிடிக்கிறதுனாலும் இந்த பாயிண்ட்க்கு x வேல்யூ இதுவா இல்ல இந்த பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுனாலும் சோ எந்த பாயிண்டோட x கண்டுபிடிக்கிறதுனாலும் உன்னோட ஜெனரல் ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். at any point the x is equals to u cos theta times the time taken. நீ எந்த பாயிண்டோட x கண்டுபிடிக்கிறியோ அந்த பாயிண்ட ரீச் ஆக என்ன டைம் எடுத்துக்குமோ அந்த டைமை just multiply with u cos theta. Is this make sense? இது புரிஞ்சுதா? next போலாமா? next போலாமா? now what about y? y பத்தி இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குமே சார் x ல acceleration 0 அதனால velocity equals to displacement by time taken ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க. இப்போ y ஐ கண்டுபிடிக்க போறீங்க. y ல acceleration 0 வா? y ஓட acceleration minus g, which means acceleration is constant. சார் acceleration constant-ஆ இருந்துச்சுனா we can use 5 kinematic equation. அந்த 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷனை y ஆக்சிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா? பட் இதுல எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம்ங்கறத இதுதான் டிசைட் பண்ண போகுது. ஏன்னா நீங்க கால்குலேட் பண்றது டிஸ்பிளேஸ்மென்ட். சார் இந்த y டிஸ்பிளேஸ்மென்ட்ட கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்கு யார் தெரியும்? இனிஷியலா இருந்த y ஆக்சிஸ் வெலாசிட்டி தெரியும். சார் இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட்ல இருந்த வெலாசிட்டி வெர்டிகல் வெலாசிட்டி இஸ் இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி. ஃபைனல் பாயிண்ட்ல இருக்கிற வெர்டிகல் வெலாசிட்டி இஸ் ஃபைனல் வெர்டிகல் வெலாசிட்டி. அத நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? Now the displacement from initial point to final point, the vertical displacement தெரியணும்னா எந்த ஃபார்முலாக்கு போணும்? For finding yb we can use the kinematic equation. ஏனா acceleration is constant. Acceleration constant s equals to ut plus half at square ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் இல்லையா? or v square minus u square equals to 2as யூஸ் பண்ணலாம். பட் v square ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபைனல் வெர்டிகல் வெலாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபைனல் வெர்டிகல் வெலாசிட்டி ஏனா இது வெர்டிகல் ஃபைனல் வெலாசிட்டி. சரி இது இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். ஃபைனல் பாயிண்ட்ல இருக்கிற வெர்டிகல் ஃபைனல் வெர்டிகல் வெலாசிட்டி, இனிஷியல் பாயிண்ட்ல இருக்கிற வெர்டிகல் இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி. சோ v square minus u square is equals to 2a, a க்கு பதிலா minus g into s. s is nothing but displacement. அந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்டா இப்ப போட போற ஆன்சர் தான் வரப்போகுது. ஆர் உங்களுக்கு ஃபைனல் வெர்டிகல் வெலாசிட்டி தெரியல சார் அப்படினா s equals to ut plus half at square யூஸ் பண்ணிக்கோங்க, which will be better. s equals to ut plus half at square. Great, fine. இப்போ s என்ன? s is nothing but displacement. The displacement is yb. So yb ங்கற displacement is equals to initial velocity என்னப்பா? Initial velocity about y axis is u sin theta. So u sin theta into the time taken. சரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு வர என்ன டைம் எடுத்திருக்கு? tb ங்கற டைம் எடுத்திருக்கு இல்லையா? So tb minus half g into tb square. So this is nothing but the formula that we need to use. yb is equals to u sin theta times tb minus half g tb square. இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதாப்பா? Now the general formula. சார் நான் அங்க b பாயிண்ட்க்கு தான் சொன்னேன். இப்போ any point
at any point எந்த பாயிண்டோட y வேல்யூவை கால்குலேட் பண்ணனும்னாலும் ஹைட்டை கால்குலேட் பண்ணனும்னாலும் எந்த பாயிண்ட்க்கு நீங்க இந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணனும்னாலும் y is equals to u sin theta into t minus half g into t square. This is general formula. Sir, நாங்க ரெட்ல போட்டுருக்கிறது எல்லாம் general formulas at any point. பட் ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட் டீச் பண்ணும்போது இந்த சைடில் நான் உங்களுக்கு எழுதி போட்டது அந்த பாயிண்டோடது. அதனால டைமுக்கு பதிலாக டிபின்னு கொடுத்துருப்பேன். மைண்ட் அண்ட் சோல் மியூசிக். ரிப்பீட் சார், ரிப்பீட். ஓகே, இந்த ஒய் புரிஞ்சலன்னா நான் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இப்போ ஒய் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறீங்க, இந்த ஒய்யை கண்டுபிடிக்க போறீங்க. ஒய்னா திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அபவுட் ஒய் ஆக்சிஸ், கரெக்டா? ஒய் ஆக்சிஸ்ல இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கும் போது ஒய் ஆக்சிஸ்ல ஆக்சிலரேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். எஸ், ஆக்சிலரேஷன் இருக்கு. அது எவ்வளோ? மைனஸ் ஜி தான் ஆக்சிலரேஷன். அப்போ y ஆக்சிஸ்ல ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்? எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்? y இருக்கும்போது கைனமேட்டிக் ஈக்குவேஷன், சாரி, ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும்போது we should use கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ், கரெக்ட்டா? இப்போ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல எது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா நீங்க கால்குலேட் பண்ண போறது டிஸ்பிளேஸ்மென்ட். உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற இனிஷியல் வெலாசிட்டி தெரியும் இல்லையா? u sin θங்கிற இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். அப்ப எந்த ஃபார்முலாக்கு போவீங்க? s equals to ut plus half at square போவீங்க இல்லையா? so s equals to ut plus half at square ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்க sங்கிறது nothing but displacement. the displacement is yb. so yb is equals to uங்கிறது இந்த ஜர்னியோட இனிஷியல் பாயிண்ட்ல இருக்கிற வெர்டிகல் வெலாசிட்டி. சார், நீங்க வெர்டிகலை கண்டுபிடிக்கும் போது வெர்டிகலா இருக்கிற இனிஷியல் தான் u. அந்த வெர்டிகல்லே ஃபைனலா இருக்கவங்கள v ன்னு எடுத்துக்கணும். எடுக்கிற ரெண்டு பாயிண்ட்ல எது இனிஷியல் பாயிண்ட், எது ஃபைனல் பாயிண்ட்? இனிஷியல் பாயிண்ட்ல இருக்கிற வெர்டிகல் வெலாசிட்டி வாஸ் இனிஷியல் வெர்டிகல். ஃபைனல் பாயிண்ட்ல இருக்கிற வெர்டிகல் வெலாசிட்டி வாஸ் ஃபைனல் வெர்டிகல் வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ ஒருவேளை இந்த ஃபைனல் பாயிண்ட்ல இருக்கிற இந்த வெர்டிகல் வெலாசிட்டி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2ac போட்டுக்கலாம். போட்டாலும் அதே தான் வரும். ஓகேவா? பட் வேணாம், எனக்கு அது கண்டுபிடிச்சு அடுத்து இங்க போறதுக்கு பதிலா இனிஷியலா எனக்கு u sin θ இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், இங்க இருந்து இங்க வர டைம் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க டைரக்டா s equals to ut plus half at square ஃபார்முலாக்கு போகலாம். கிளியரா? ஓகே, ஃபைன். Tahira, why RG sir is not taking class? I don't know ma, actually. Why he is not taking classes, that I don't know. Okay. Ruby, Nanda, thank you ba, thank you. Guys, any doubt? Do you have any doubt? Great. Shall I move to next? இப்போ maximum height, range, time of flight. அதோட derivations, அதோட formulas பார்த்துடலாமா? Maximum height, range, okay? அதோட பார்த்துருவோமா? Just அது முடிச்சிட்டோம் அப்படின்னா this session will complete. Tomorrow we will start many problems. You are really great, sir. Thank you. Thank you பா. என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். Thank you so much. Okay? But I need you have to share this link to your friends. Okay, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, I mean 12th repeater or 11th படிச்சிட்டு இருக்கவங்க, ஓகே, ஸோ அவங்களுக்குலாம் நிறைய இது ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக ஆவாங்க. அவங்க அதிகமாக நானும் ஃபுல் ஃப்ளட்ஜாக இங்கே சேனலில் மட்டுமே ஒர்க் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. கிரேட். சரி, நெக்ஸ்ட் போலாமா? இப்போ இந்த ஹைட் பாருங்க, நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அட் எனி பாயிண்ட் that vertical velocity, horizontal velocity, time taken, அந்த பாயிண்டோட லொகேஷன் which means x என்ன y என்ன இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ல இருந்து இவங்களை யாரை கேட்டாலும் நீங்க இதை தான் யூஸ் பண்ண போறீங்க ஃபார்முலாவை. கரெக்ட் தானே? இதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுறது ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தால் போதும். ஒன்று u sin θ, இன்னொன்று டைம். ஓகே, இன்னொரு டவுட் வரும், பட் நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன். சார், எல்லாமே டைமை வச்சே சால்வ் பண்றோமே சார், ஒருவேளை டைம் கொடுக்காம ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டு டைமை பத்தி பேசுறாங்க, அந்த மாதிரினா இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான். சேம் இங்க பாருங்களேன், இதே ஃபார்முலாவை எடுத்துக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு u தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெர்டிகல் வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி u sin θ தெரியும். இப்போ நான் டைமை கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், இதே ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. வெர்டிகல் வெலாசிட்டி தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு தெரியும், g 10 ன்னு தெரியும். அப்போ டைம் தானே அன்னோன். புரியுதா?
ஸோ அந்த மாதிரி இதே ஃபார்முலால தான் யாரோ ஒருத்தங்க அன்னோனா இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் நவுனா தான் இருந்தாகணும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? தட் இஸ் வெரி பேசிக் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ரைட்? ஒரு ஃபார்முலால ஒருத்தங்க அன்னோனா இருந்தால் மற்றவங்க நவுனா இருந்தால் தான் கால்குலேட் பண்ண முடியும். இல்லாட்டி மற்றவங்களோட ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அன்னோன் தெரிஞ்சாலும் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? ரெண்டு அன்னோன் இருந்தால் அந்த ஈக்குவேஷன் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் வேணா சால்வ் பண்ணலாம். கரெக்ட் தானே? கரெக்ட், ஃபைன். ஜார்விஸ், ஜேஇ தமிழ் இருக்கா சார் சேனல்? ஜேஇ தமிழ் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் நீங்கள் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா என்னோட லெக்சர் அந்த லெவலில் தான் இருக்கும். அப் டு ஜேஇ மெயின்ஸ் வரைக்கும் நான் டீச் பண்ணுவேன். நான் எடுக்கிற ப்ராப்ளம்ஸும் அப்படி தான் இருக்கும். நீட் ரெலவெண்ட்டாக மட்டும் தான் எடுப்பேன்னு சொல்ல முடியாது. என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்கேஜ்லேருந்து தான் வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. மோஸ்ட்லி சென்கேஜ் புக்கோட ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா நான் எடுத்துகிட்டு வருவேன். அப்புறம் லாஸ்ட் இயர் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஜேஇ மெயின்ஸ் லெவல் டெஃபினெட்லி யூ கேன் வாட்ச் மை சேனல், நோ ப்ராப்ளம். ஓகே, கிரேட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஃபைன். நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். இப்போ ஹைட், ரேஞ்ச் இவங்களை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். இது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல நான் இனிஷியலாக கொடுத்துருந்த வெலாசிட்டி u, கரெக்டா? இதுக்கப்புறம் இதில் இருக்க ஸ்டோரி எல்லாம் நீங்கள் தான் சொல்ல போறீங்க. இந்த பால் இப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி ஒரு பேராபோலாவா வந்து இங்கே ஹிட் பண்ண போகுது, கரெக்டா? இந்த ஹிட் பண்ணும்போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னவாப்பா இருக்கும்? ஹிட் பண்ணும்போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இருந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி u cos θ, கரெக்ட் தானே? அப்போ ஹிட் பண்ணும்போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னது? ஹரிசாண்டல் வெலாசிட்டி சேம் u cos θ தானே? because u cos θ is always constant. reason there is no acceleration about x axis, கரெக்ட்டா? ரைட். இப்போ இதுதான் மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட்னு வெச்சுக்கோங்க. இந்த மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட்லயும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி u cos θ. இப்போ இந்த பாயிண்ட் போறீங்க, இந்த இடத்துல ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்ன சார்னா அதுவும் u cos θ தான். at any point the horizontal velocity is u cos θ. இப்போ இந்த பாயிண்ட்ல கேக்குறாங்க ஹரிசாண்டல் வெலாசிட்டி again u cos θ, கரெக்ட்டா? சரி. இப்போ வெர்டிகல் வெலாசிட்டிலாம் கால்குலேட் பண்றதுக்கு ப்ரீவியஸ்ல நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். ஃபைனா? ரைட். இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி என்ன? u sin θ, கரெக்ட்? நீங்க பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் ஹிட்டிங் வரைக்கும் இருக்கிறது டைம் ஆஃப் லைட்னு பார்த்தோம். கீழ இருக்கிறது நம்ம ரேஞ்ச்னு பார்த்தோம். இந்த ஹைட் மேக்ஸிமம் ஹைட் இந்த ப்ரொஜெக்டைல்னு பார்த்தோம். கரெக்ட் தானே? இப்போ இதுக்குள்ள இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தங்களா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சார் இந்த பாயிண்ட் ஏன் மேக்ஸிமம் ஹைட்னு சொல்றோம் அப்படின்னா ரீசன் இதை விட ஹைட் இந்த பால் இந்த ப்ரொஜெக்டைல்ல போகவே போகாது. இதுதான் இருக்கிறதுலயே மேக்ஸிமம் ஹைட் இந்த ப்ரொஜெக்டைல்ல. அப்ப இதுதான் மேக்ஸிமம் ஹைட்னா இதுக்கு மேல ஹைட்டை கொடுக்க முடியாததுக்கு ரீசன் இந்த இடத்துல இவரோட வெர்டிகல் வெலாசிட்டி ஜீரோவா ஆயிடுச்சு. சிமிலர் டு வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன். சார் நீங்க இங்க இருந்து ஒரு பாலை மேல ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இருந்த வெலாசிட்டி உங்களுக்கு ஒருவேளை u sin θ இங்க இருக்கிற மாதிரி இந்த வெர்டிகல் வெலாசிட்டி u sin θவா? அதே u sin θக்கு ஈக்குவலண்டான வெர்டிகல் வெலாசிட்டில ஒரு பாலை ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா இந்த பால் என்ன பண்ணும்? இந்த பால் எடுத்துக்கிட்ட இந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு தான் இந்த பாலும் போகும். இது புரிஞ்சுதா? இந்த பால் அகைன் மேல போகும். இதுக்கப்புறம் வெர்டிகல் வெலாசிட்டி ஜீரோ ஆயிடும். திருப்பி அங்க இருந்து கீழே விழுகும். கிரவுண்ட திருப்பி என்ன பண்ணும்? அதே u sin θல ஹிட் பண்ணும். சார் இந்த வெர்டிகல் அப்வர்ட் ப்ரொஜெக்ஷனும் இந்த ப்ரொஜெக்ஷனும் வெரி சிமிலர். பட் இதுல எக்ஸ்ட்ரா வந்த ஒரே கேரக்டர் u cos θ. அதனால தான் மேல போயிட்டு கீழே வர வேண்டிய பால் இப்படி போச்சு. இப்படி போனதுக்கு காரணம் யாரு? x ஆக்சிஸை கவர் பண்ணதுக்கு ரீசன் u cos θ. பட் வெர்டிகல் y ஆக்சிஸை கவர் பண்ணதுக்கு ரீசன் u sin θ. வெர்டிகல் ஹைட்டை கவர் பண்ணதுக்கு ரீசன் u sin θ. ரேஞ்சை கவர் பண்ணதுக்கு ரீசன் u cos θ. கிளியரா? சரி. இப்போ இந்த வெர்டிகலா மேல ப்ரொஜெக்ட் பண்ற இந்த ப்ரொஜெக்டைலும் ரெண்டுமே சிமிலர். இவரோட டைம் டேக்கனும் சிமிலர். ஓகே, மேல போயிட்டு கீழே வராருல இவரோட டைம் டேக்கனும் சிமிலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்களேன், ஒரு பாலை நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன், அதே டைம்ல ஒரு பாலை நான் மேல தூக்கி போடுறேன். பட் ரெண்டு பேத்துக்கும் நான் கொடுத்திருக்கிற வெர்டிகல் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஹாய் தனசேகர், ஹாய். ஓகே, ரெண்டு பேருக்கும் இனிஷியலா கொடுத்த வெர்டிகல் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், which means இவரும் u sin θ இவரும் u sin θ. அப்படின்னா இவர் இங்க இருந்து இங்க ப்ரொஜெக்ட் ஆகுற அதே டைம்ல இவரும் கீழே வருவார். லைக் இவர் இங்க இருந்து மேக்ஸிமம் ஹைட் போகும்போது இவரும் மேக்ஸிமம் ஹைட் வந்துருவாரு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க இருந்து ப்ரொஜெக்ட் ஆனவர் இங்க மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகும்போது இவரும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வந்துருவாரு. திருப்பி இவர் கீழே விழுகும்போது இவரும் கீழே கிரவுண்ட டச் பண்ணுவார். which means the time of flight in the projectile and the time of flight in the free fall and vertical upward motion
is same. But எப்படி சேம்னா இவரோட இனிஷியல் velocity u sin theta, it is not u sin theta. Reason, இவரோட vertical velocity u sin theta. Vertical velocity is u sin theta. Yes, due to gravity both comes ground with the same time if the vertical velocity is same. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இவர் u sin theta, இவர் ஒருவேளை u ஆ இருந்தா ரெண்டு பேரோட டைமும் சேம் கிடையாது. இவரோட vertical velocity u sin theta, இவரோட vertical velocity u sin theta வா இருந்தாதான் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கிரவுண்டுக்கு விழுவாங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம். கரெக்ட்டா? ஃபைன். Listen, so at maximum height the vertical velocity is 0. Okay, அப்போ maximum heightல என்ன velocity சார் இருக்கும் அப்படினா it have only u cos theta. Sir, at maximum height it have only u cos theta. Clear? Sir, you take one topic about 2 hours. In my school they finish a whole topic 1 hour. Okay ma, it depends the faculty. Okay, பட் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா கம்ப்ளீட் டெப்த்தாக எடுப்பேன், அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க மற்றவங்க எல்லாத்த பற்றியும் நான் பேசுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால இட் வில் டேக் சம் டைம். ஓகே, அது இல்லாமல் லைவ்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே டைம் கன்சியூம் ஆகும். நான் உங்ககிட்ட பேசுறது, சேட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது, அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகும். பட் எனிவேஸ் இந்த சாப்டர் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக தான் படிக்கணும். இந்த சாப்டர் இல்லைப்பா, ஈவன் இஃப் இட் இஸ் டியூவல் நேச்சருங்கிறது ஒரு தியரி டாபிக். அது ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன தியரி மாதிரி தான் போகும் அது. ஓகேங்களா? 12th அதுவாக இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். அப்படி படித்தா தான் உங்களால் ஃபுல் ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். கிளியர்? ஃபைன். ஸோ நவ் வாட் அபவுட் ஹைட்? சார் இந்த ஹைட்டை நான் கால்குலேட் பண்ணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹைட் இது யாரு? y ஆக்சிஸா? y ஆக்சிஸ்ல ஆக்சிலரேஷன் என்னப்பா? y ஆக்சிஸ்ல ஆக்சிலரேஷன் வாஸ் -g. Clear? y ஆக்சிஸ்ல -g acceleration. இப்போ displacement, இந்த y displacement கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? s equals to ut plus half at square. கரெக்ட்டா? s is nothing but h. This h is equals to u என்ன? சார் இந்த ஹைட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. சார் இங்கனா இந்த பாயிண்ட் கிடையாது, இதுக்கு நேரா இருக்கிற இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுச்சு. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், இந்த ஹைட் ஸ்டார்ட் பண்ணது இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்னா எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட் கிடையாதுப்பா, இதுக்கு நேரா இருக்கிற இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஏன்னா இங்க தான் ஹைட் 0. இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஹைட் வாஸ் இன்க்ரீஸ்ட், ரைட்? ஹைட் வாஸ் இன்க்ரீஸ்ட். So when height is 0, the initial velocity is u sin theta. So initial velocity is u sin theta. So h is equals to u sin theta into the time taken. Sir இங்க இருந்து இங்க வர எடுக்கிறதுக்கு என்ன டைம் எடுக்கும் அப்படினா time of flight divided by 2. Keep it in mind. Sir இது பெருசா வித்தை எல்லாம் கிடையாது. இதுவும் இது 1 ன்னு சொன்னனா, இதுவும் 1 ன்னு சொன்னனா, சோ இங்க இருந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வர டைம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைம் ஆஃப் அசென்ட் ன்னு சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த டைம் ஆஃப் அசென்ட் ன்னு சொல்லுவோமா? இந்த டைம் ஆஃப் அசென்ட்டும் டைம் ஆஃப் டிசென்ட்டும் சேம் தானே? அப்போ இங்க இருந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வர்றதும் மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து திருப்பி கிரவுண்டுக்கு வர்றதும் சேம். Is this clear? yes கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு dual nature வரும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்க இன்னும் கொஞ்சம் டீடைலா படிப்போம்பா பிசிக்ஸ்ல. Okay, listen. So the time taken is time of flight divided by 2 minus of g into time of flight divided by 2 the whole square. இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஹைட்டுக்கும் டைம் ஆஃப் ஃளைட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன். நெக்ஸ்ட், டைம் ஆஃப் ஃளைட்டை எப்படி சார் கால்குலேட் பண்றதுன்னா வெரி சிம்பிள். இந்த கேஸ் எடுத்துக்கோங்களேன், நீங்க 1 டைமென்ஷன்ல இந்த கேஸ் எடுத்து பாருங்க. Time of ascent is equals to initial vertical velocity divided by g. ஞாபகம் இருக்கா? In one dimension the vertical velocity is u sin theta. So the time taken to reach maximum height, if it is ta, then ta is equals to initial velocity divided by g. But in the case of vertical velocity enna? U sin theta va. So time of ascent, not time of flight. Time of ascent na maximum height ku poga edukra time. So this time of ascent is equals to u sin theta is vertical velocity divided by g, which means the time of flight is 2 times time of ascent or 2 times time of descent. Time of ascent to time of descent same. இங்க இருந்து இங்க போற டைமும் இங்க இருந்து இங்க வர டைமும் சேமா.
இப்போ இங்க இருந்து இங்க போற டைம் u sin theta by g னா அப்ப time of flight எதுக்கு equal 2 times ta. So the time of flight is equals to 2 times ta is nothing but u sin theta. So u sin theta divided by g. இது ஒரு important formula ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. Time of flight. Time of flight is 2u sin theta by g. Is this clear? இந்த ஃபார்முலா அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டீங்கன்னா you will get height formula. height ஓட ஃபார்முலா அப்படியே இங்க வரும். அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. h is equals to u sin theta minus time of, oh sorry, not minus, it is into 1 minute. Okay, into time of flight க்கு பதிலா என்ன பண்ணனும்? 2u sin theta divided by g. Clear? Okay, அப்புறம் time of flight divide by 2. So அதனால அந்த divide by 2 minus 1 by 2 into g into 1 by 2 the whole square will be 1 by 4 into time of flight square is equals to 2 square will be 4. U sin theta will be u square sin square theta divided by g square. Clear? Is this clear? Remember பண்ண ட்ரிக் சொல்லுங்க. 3 are same. Yes நான் சொல்றேன். மூணு நானே இப்ப சொல்லுன்னு தான் நினைச்சேன். AK பாலா ஆக்சுவலி இந்த மூணு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. அது மூணு ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்ன பண்ணணும். நான் மூணு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகேவா? லிசன். இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க. இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? u sin theta into u sin theta is u square sin square theta. கரெக்ட்டா? So h max is equals to u square sin square theta divide by g. Okay, divide by g. இப்போ 1 by 4 cancel ஆயிடுமா? இங்க 2 மட்டும் இருக்கும். g யும் g ஸ்கொயரும் cancel ஆயிடுமா? So u square sin square theta by g half மட்டும் வரும். So minus 1 by 2 into u square sin square theta by g. u square sin square theta இத வந்து x ன்னு நினைச்சுக்கோங்களேன். இது x. அப்ப minus 1 by 2 into x. x minus half x. It is half x. Correct? So u square sin square theta divided by 2g is the formula that we need to use for maximum height. Clear? So in the formula was important and this formula is also important. Clear? Okay, fine. Thank you. Listen, இதை புரிஞ்சுதா? Next, we'll move to range formula. Range na in the distance. Sir, in the distance x-axis தானே. நான் first x-axis value calculate பண்ணும்போது என்ன சொன்னேன்? x-axisல acceleration 0. So x componentல யாரை calculate பண்றதுனாலும் நீங்க velocity equals to displacement by time taken தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேனா? So இங்க இருக்கிற ball இங்க வர்றதுக்கு என்ன டைம் எடுக்குது? Time of flight. Okay, so இங்க இருக்கிற ball, okay, இங்க வர்றதுக்கு எடுக்கிற டைம் என்னது? Range is the distance, time taken is time of flight. Then எதனால x axis இவர் கவர் பண்றாருன்னு சொன்னேன். யாரு ரீசன் x கவர் பண்றதுக்கு? ஒருவேளை இவருக்கு வெர்டிகல் வெலாசிட்டி மட்டும் நான் கொடுத்து இப்படி தூக்கி போட்டிருந்தேனா மேல போயிட்டு கீழே தான் வந்திருக்கணும். நான் இவரை இன்க்ளைனா போட்டதுனால தான் இவர் இந்த பக்கம் மூவ் பண்றாரு. கரெக்ட்டா? சோ நான் இன்க்ளைனா போடுறேன்னா இங்க நான் யாரை எக்ஸ்ட்ரா கொடுக்கிறேன்? x axis velocity, that is u cos theta. நான் கொடுத்த u cos theta தான் இந்த ரேஞ்சை கவர் பண்ண யூஸ் பண்ணிருக்கு, ஹெல்ப்பா இருக்கு. அப்போ velocity is u cos theta. u cos thetaங்கற velocity தான் ஹெல்ப் பண்ணுது. There is no acceleration about x axis. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? velocity equals to displacement by time taken யூஸ் பண்ணனுமா? இங்க இருந்து இங்க வரை எடுத்துக்கிற டைம் வந்து time of flight ஆ? velocity வந்து u cos theta வா? So u cos theta is equals to the displacement is nothing but range. This is nothing but displacement. So the range divided by time of flight. So range is equals to u cos theta into time of flight. So u cos theta into time of flight என்ன? 2u sin theta divided by g. So u into u was u square. Okay. 2 cos theta into sin theta நம்ம sin 2 theta ன்னு சொல்லுவோமா? So sin 2 theta divided by g. So this is range. அவ்வளவுதான் மைண்ட் அண்ட் சோல் மியூசிக். இன்னும் எவ்வளவு சார்?
லிசன், இதெல்லாம் இப்போ டீச் பண்ணுறதுனால உங்களுக்கு இவ்வளோ கேஸ் போயிட்டு இருக்குப்பா. நீங்கள் இதோட ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கணும். இதை எப்படி கால்குலேட் பண்ணும், இதை கண்டுபிடிக்கணும்னா எந்த ஃபார்முலாவுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஏன் அந்த ஃபார்முலா வருது, ஆக்சிலரேஷன் 0 இருக்கனால நம்ம இந்த ஃபார்முலா v = s/t போடுறோம், இல்லை ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டாக இருந்தால் இந்த 5 ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். நம்ம யாரை கால்குலேட் பண்ணுறோமோ அந்த ஃபார்முலாக்கு, அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த மாதிரி புரிஞ்சு தான் வச்சுக்கணுமே தவிர இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கல் ஈஸியாக வரும், சம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக வரும். ஏன்னா இங்கே வர சில பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்த இப்போ யூ காஸ் தீட்டா போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பான், 10 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ காஸ் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே 10 போட போறீங்க. அவன் ரேஞ்ச் கேட்பான், டைம் ஆஃப் லைட் கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் யூ சைன் தீட்டா கொடுத்துருப்பான். அப்போ அது தெரிஞ்சாலே போதும், உங்களால் டைம் ஆஃப் லைட்டை கண்டுபிடிச்சிட முடியும். 2u sin θ/g போட்டிங்கன்னா அந்த வேல்யூ இங்கே வரும். ஸோ இதையும் யூ காஸ் தீட்டாவோட 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரேஞ்ச் வரப்போகுது. புரியுதா? இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். மனப்பாடம் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. கிளியரா? சரி, இப்போ அந்த ஞாபகம் வச்சுக்கிறது கேட்டீங்க இல்லையா, டைம் ஆஃப் லைட்னா 2u sin θ/g. ஓகே, ஹைட்டுக்கு ஃபார்முலா u² sin 2θ, நாட் sin 2θ, sin square θ. 1 minute. u² sin 2θ, sorry, sin square θ divide by 2g. Then range க்கு ஃபார்முலா u² sin 2θ divide by g. ஓகே, இந்த மூணு ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இதுல எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேங்கிறத வச்சு சொல்றேன். இங்க பாருங்க, டைமோட ஃபார்முலா இருக்கு இல்லையா, டைமோட ஃபார்முலா 1 டைமென்ஷன்ல படிச்சிருப்பீங்க. என்னது? u/g. டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட். கீழ இருந்து மேல ப்ரொஜெக்ட் மேல தூக்கி போட்டீங்கன்னா மேல போகிறதுக்கு என்ன டைம் எடுக்கும்? u/g தானே எடுக்கும். அப்படின்னா லெஃப்ட் சைடுல டைம் வரும்போது ரைட் சைடுல என்னென்ன வரணும்? வெலாசிட்டியும் கீழ ஆக்சலரேஷனும் வரணும். வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் வரணுமா? வெலாசிட்டி ஸ்கொயரும் ஆக்சலரேஷனும் வரக்கூடாது. வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன் தான் டைம். அப்போ டைம் வரும்போது வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன் தான் வரணும். சார் u sin θங்கிறது வெலாசிட்டி, ஆக்சலரேஷனுக்கு பதிலா g. இது எதுக்கு? டைம் ஆஃப் அசென்டா இருந்தா u/g, டைம் ஆஃப் ஃளைட்டுக்கு 2u/g தானே, அப்ப 2u sin θ/g தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் ஆஃப் ஃளைட்டுக்கு ஃபார்முலா என்ன வரணும்? வெலாசிட்டி பை ஆக்சலரேஷன் தான் வரணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். வெலாசிட்டி இங்க u எல்லாம் கிடையாது, ப்ரொஜெக்டர்ல u sin θ தானே, அப்ப கண்டிப்பா u sin θ/g தான் வரணும். மேல போயிட்டு கீழே வர வரைக்கும்னா 2u sin θ/g. கிளியர்? நெக்ஸ்ட் ஹைட். ஹைட்டோட ஃபார்முலா அதே 1 டைமென்ஷன் யோசிச்சு பாருங்க. அங்க 1 டைமென்ஷன்ல ஹைட்டோட ஃபார்முலா u²/g, u²/2g. ஞாபகம் இருக்கா? velocity square is equals to 2ug. oh sorry, 1 minute. velocity square is equals to 2gh ன்னு படிச்சோமா, or v is equals to √2gh ன்னு படிச்சோமா, which means h is equals to velocity square divided by 2g. velocity square divided by 2g அப்பா ஹைட்டுக்கு. பட் இங்க velocity v ஆ, ப்ரொஜெக்டைல velocity என்ன? u sin θ தான் வெர்டிகல் velocity. அப்ப அங்க என்ன வரணும்? v ஸ்கொயருக்கு பதிலா u sin θ the whole square, which means u square sin square θ by 2g is constant. அது சேம். கரெக்ட்டா? AK பாலா, is this clear? நீங்க 1 டைமென்ஷன்ல படிச்ச ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 1 டைமென்ஷன்ல டைமுக்கு என்ன ஃபார்முலா? 2u/g. ஆனா இங்க u யாரு? u sin θ, அதனால 2u sin θ/g. 1 டைமென்ஷன்ல வெலாசிட்டிக்கும் ஹைட்டுக்கு என்ன ரிலேஷன்? ஹைட் ஈக்குவல்ஸ் டு v²/2g. இங்க v யா வெலாசிட்டி, u sin θ தான வெலாசிட்டி. அப்ப v ஸ்கொயருக்கு பதிலா அங்க என்ன வரும்? u sin θ the whole square, which means u square sin square θ/2g. கரெக்ட்டா? ரேஞ்சோட ஃபார்முலா u² sin 2θ divided by g. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேற ஒரு, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா டினாமினேட்டர்ல g தான் வரும், 2g வரக்கூடாது. ஹைட்டுக்கு மட்டும் தான் 2g வருங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ஹைட்டுக்கு மட்டும் தான் 2g வரணும், வேற யாருக்கும் 2g வரக்கூடாது. அப்படி ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே ஓகே guys, I think time முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். I hope you guys are enjoy this session, right? இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சா?
மறுபடி இந்த வீடியோவை திருப்பி ரிப்பீட்டில் போட்டு பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இது புரியும். ஓகேவா? நாளைக்கு நாம் இந்த செஷனோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் இங்கே தான் வந்திருக்கோம். இன்னும் பாருங்கள், இன்னைக்கோட செஷன்லேயே நமக்கு இன்னும் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஸ்லைட்ஸ் இருக்குது, இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் அது எல்லாமே நாளைக்கு நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணி நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே? எஸ் ஆக்சுவலாக எனக்கு தியரி எடுக்கிறத விட சம் சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும்பா. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். எனக்கு சம் சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். தியரி எடுக்கிறத விட நான் சம் சால்வ் பண்ணும்போதே தான் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, அந்த மாதிரி தான். பட் இங்கே நம்ம யூடியூப்பில் அப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தியரியும் எடுத்துகிட்டு சம்மும் சால்வ் பண்ணுவேன். நிறைய சம் சால்வ் பண்ணுவேன். டோன்ட் வரி. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, NCERT ப்ராப்ளம்ஸும் பண்ண போகிறேன் அப்படின்னு. சீக்கிரமாக யூ வில் கெட் ஒன் குட் நியூஸ். தட் இஸ் அபவுட் ஐம் கோயிங் டு டூ NCERT ஆல் ப்ராப்ளம்ஸ் பை இண்டிவிஜுவல் சாப்டர்ஸ். கிளியர்? அண்ட் அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், உங்களுக்கு உங்களோட ஸ்கூலில் குவார்டர்லிக்கு என்னென்ன சிலபஸ் வருது, லைக் ஃபிசிக்ஸில் என்ன வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் குவார்டர்லிக்கு ஒன் ஷாட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேவா? ஓகே, டுமாரோ சேம் 7 to 8:30, I mean 7 to 9, it almost 9. ஓகே காய்ஸ், பாய். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா படிங்க, ஃபிசிக்ஸை ஃபீல் பண்ணி படிங்க, அவ்வளோதான். லைக் மற்ற சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி உட்காந்து மக்கப்லாம் அடிக்கவே கூடாது. ஓகேவா? ஈஸியாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அனிமேட் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் படிக்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த கொஸ்டின் அப்படியே அனிமேஷனாக எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் நடக்குது, இந்த கேரக்டர்ஸ் இங்கே இருக்கும், இந்த கேரக்டர்ஸ் இப்படி இருக்கும், அந்த மாதிரி அனிமேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கவே இருக்காது. ஐம் ஷோர். பட் நீங்கள் அனிமேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த கொஸ்டினை அப்படியே நீங்கள் உள் வாங்கி அனிமேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் பண்ணாலே போதும். ஓகே, 150 in NEET repeat. 150லாம் ஒரு மார்க்காப்பா, 180 எடுக்கலாம். More than 170 is highly possible. More than 170. ஓகே, ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க, சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, அவ்வளோதான். மக்கப் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது ஃபிசிக்ஸில். ஓகேவா? கிளியர்? ஓகே காய்ஸ், தென் வில் சி. என்ன டின்னர் சார் தெரிலப்பா, எந்த ஹோட்டல் இருக்கோ அந்த ஹோட்டலில் எது நல்லா இருக்குமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஓகே காய்ஸ், பாய். We'll see you on the tomorrow session. Okay? Thank you. Good night, everyone.